நாம் நின்றோனமாய் நம் கரங்களை பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 4-8 வரை கூட வாசிக்கலாம். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 4-8 வரை. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே அறிகிற அறிவிலே வீணரும் கனி அற்றவருமாய் இருக்க ஒட்டாது. ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. ஜெபம் செய்யும்படி தலையில தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. எங்கள் வாழ்விலே ஒரு நாளை கூட்டிட்டு இந்த நாளை காண செய்தீர். இந்த ஒரு நாளை மாத்திரமல்ல, இந்த வருடம் முழுசைத்தையும் கூட்டி கொடுத்து இந்த வருஷத்தின் கடைசி நாளில கூட மீண்டும் ஒரு சியாய் உம்மை ஆராதிக்கும்படியாய் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காய் கூட நன்றி. பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய மேசேரியை நாங்கள் சுற்றி இருக்கிறோம். உம்முடைய அப்பத்தை பிட்டு எங்களுக்கு போஷியுங்க கர்த்தாவே. நாங்கள் புசித்து பெலனடைய கிருபையை கூட்டி கொடுங்க. இந்த செய்தியானது இன்னொரு அடி கூட உம்மோடு கூட நெருங்க உதவட்டும். உம்மை போல மாற உதவட்டும் ஐயா. பலப்படுத்துங்க. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு நபரோடு கூட பிரசனம் இடைப்படுவீராக. பலப்படுத்தும் ஆசீர்வதிங்க. ஆன்லைன்ல கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. இந்த செய்தியின் போது அவிசுவாசங்கள், வேதனைகள், துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள், கேள்விகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கர்த்தாவே இங்க டிவைன்லி அட்மாஸ்பியர் உண்டாகட்டும். எங்களை நாங்கள் தலைமட்டமாக தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த விசுவாசங்க பெருகட்டும், விசுவாசத்தினால் வல்லமை பெருகட்டும் ஐயா. இந்த செய்தியானது எங்கள் வாழ்விலே ஜீவியமாய் மாற கிருபையை கூட்டி கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்த யாவரையும் இந்த நாள்ல தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷத்தின் கடைசி வாரத்துல கூட நம்ம இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவன் உங்களோடு இருப்பாராக. உங்களுக்கு மாத்திரமல்ல, ஆன்லைன்ல செய்தியை பார்க்கிற யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல வாழ்த்துகிறேன். இவ்வளவு நாட்கள் இந்த வருஷத்துல ஏறக்குறைய 52 வாரங்களை தேவன் கடக்கும்படியான கிருபைகளை தந்திருக்கிறார். சரி, அவருடைய கிருபை இன்னுமாய் நீடிக்குமானால் அடுத்த வருடத்துல கூட செய்தி கொடுக்கும்படி பலத்தை தேவன் கொடுப்பார். இல்லையே, இந்த பூமியிலிருந்து ஒருவேளை நம்மளை எடுத்துக்கொள்ள கூட அவர் என்ன பண்றாருங்க, அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். சரி, நம்ம செய்திக்கார கடந்து போலாம். நம்ம பார்த்த விட்டு வந்து அந்த பாகத்துல இன்னைக்கு முடிக்கல என்று நினைக்கிறேன். பரிபூர்ண மனிதன் வளர்ச்சியில அந்த 7வது பாகத்தை குறிச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம எந்த காரியத்துல விட்டு வந்தோமோ ஒரு சின்ன ரீகால், ஏன்னா கண்டிப்பா நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, ஒரு சின்ன ரீகால் மட்டும் நான் காட்டிட்டு உங்களோட கூட நான் டிராவல் பண்ண நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட் வீக்ல தான் பார்த்த காரியங்கள்லாம் நான் ரீகால் பண்ண போறது கிடையாது. ஏன்னா நம்ம பார்த்தோம், ஒரு சரீரங்களை குறிச்சு பார்த்தோம் இல்லைங்களா? ஞாபகம் இருக்குங்களா? எவ்வளவு வகையான சரீரங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். 3 வகையான சரீரங்களுக்கு பார்த்தோம் இல்லைங்களா? அது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கும். எகைன் நீங்க வீட்டுல நீங்க அந்த காரியத்தை நீங்க கேட்டிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது ஒரு ஐடியா கொடுத்துருக்கும் இல்லைங்களா? இந்த சரீரங்களை குறிச்சு நீங்க புரிந்து கொள்ளாம பாடி சேஞ்சிங்கை குறிச்சு புரிந்து கொள்ள முடியாது. சரீர மறுரூபப்படுத்தலை குறிச்சு என்ன பண்ண முடியாது, உங்களால புரிந்து கொள்ள இயலாது, முடியாது இல்லைங்களா? இதெல்லாம் ஒரு உபதேசத்தின் அடிப்படை அஸ்திபாரங்களா இருக்குது இல்லைங்களா? நம்ம அதிகமா காஸ்பல் செய்திகள்லாம் நம்ம அதிகமா தரல. ஏன் தரலன்னு சொன்னா, பல வருஷமா செய்தி கேட்டவர்களா இருக்கும். ஏற்கனவே 18-20 வருஷமா நம்ம செய்தி கொண்டிருக்கிறோம். அடிப்படையில கட்டப்படாத ஒரு நபரும் சபையும் என்ன பண்ணாதுங்க, சோதனையில நிற்காது. அடிப்படை அஸ்திபாரத்தையும் வார்த்தையில கட்டப்படாதவர்கள் சோதனையில் நிற்க முடியாது. நீ மனவாட்டின்னு சொல்றதோ, இல்ல தேவன் எங்க இருந்தாலும் கொண்டு வந்துருவான்னு சொல்றதோ, ஒரு கதை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதோ ஒரு ஆரம்ப நிலையா இருக்குது. கண்டிப்பா நம்மளாம் முன்குறிக்கப்பட்டவர்கள் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்துலதான் ஓடுறோம். அந்த விசுவாசம் கிரியைகளா வெளிப்படுது. நல்லதுதான். ஆனா அடுத்த கட்டத்துக்கு ஒரு கிறிஸ்துக்குள்ள நிறைவான வளர்ச்சியில வளர எது தேவைப்படுதுன்னு சொன்னா, இந்த மாதிரி உபதேச கட்டமைப்புகள் தேவைப்படுகிறது இல்லைங்களா? அதான் ஒரு சபை வந்து என்ன பண்ணுங்க, பிரீச் பண்ணும். இன்னைக்கு ஒரு சபை பிரீச் பண்ண வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, சமந்த சீலா இருக்குது, கமிங் அப் தி லார்டா இருக்குது, கிறிஸ்துவை இன்ட்ரோடியூஸ் பண்றதா இருக்குது. கிறிஸ்துவை இன்னைக்கு வார்த்தையை வெளிப்பட்டிருக்கிறார் என்பதை பிரசங்கிப்பதுதான். விசுவாசிக்கிறீங்களா? எனவே சகோதர சகோதரி, அதுதான் நமக்கு
நமக்கு பாடி சேஞ்சிங்கையும் அதுதான் மூன்றாம் இழுப்பின் அனுபவத்தையும் கொடுக்கிறதா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? சரி, நம்ம அந்த காரியத்தை எல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வரோம். இதை குறிச்சு பார்த்தோம், அநேக முன்மாறி பின்மாறி இந்த செய்தி, இந்த வருஷத்துல அநேக செய்திகளை குறிச்சு, மெட்டீரியல் விஷயங்களை குறிச்சு நம்ம அநேக காரியங்களை பார்த்தோம் இல்லைங்களா? சரி, அதே போல ஒரு பரிபூர்ண மனிதன் வளர்ச்சியை கூட நம்ம தொடங்கணும், ஒரு பார்ட்டா தொடங்கணும். இன்னைக்கு கடைசி பார்ட்டா 7வது பாகமா நம்ம பார்க்க போறோம். இதுல இன்னொரு நீட்சி இருக்குது, தலைக்கல், அதாவது அன்பை குறிச்சு இருக்குது. இந்த அன்பை குறிச்சு நம்ம இப்ப பார்க்க போறது கிடையாது. நம்ம சபை காலங்களை குறிச்சு பார்க்கும்போது அது தலைக்கல் செய்தியை பார்க்கும்போது அதோடு கூட இந்த தலைக்களின் அன்பை குறிச்சு கூட நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? நம்ம இது பார்த்திருக்கிறோம். ஒரு பரிபூர்ண மனிதன் வளர்ச்சியில இந்த பிரமிட்ல தீர்க்கதரிசி இதை பிரமிடா அமைக்கிறார் இல்லைங்களா? இப்போ தீர்க்கதரிசி கொடுக்கப்பட்டுச்சு, இங்க விசுவாசம், அப்புறம் தைரியம், ஞானம், தன்னடக்கம், இச்சடக்கம் இல்ல தன்னடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், இதுக்கப்புறம் அன்பு. இந்த அன்பு தான் கிறிஸ்துவா இருக்கிறார், தேவன் அன்பாவே இருக்கிறார்னு சொல்லி. அப்ப இது என்னன்னு சொன்னா, ஒரு தனிப்பட்ட மனுஷனா இது கிறிஸ்துவுக்குள்ள உருவாகிற நிலையை காட்டுது. இது ஒரு மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் இங்க ஸ்டார்ட் ஆகி அந்த ஒரு பெரிய மனிதனா, ஒரு முழு மனிதனா மாறி கிறிஸ்துவை அவனுக்குள்ள வெளிப்படுத்துகிற தன்மை தான் இந்த பிரமிட்ல காட்டப்பட்டிருக்குது. இது தனிப்பட்ட மனுஷனுக்கும் பொருந்தும், அதே போல சபைக்கும் பொருந்துகிறதா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இது 7 சபை காலங்களா இந்த தனிப்பட்ட உபதேசங்கள் கட்டப்பட்டுச்சு. அதே போல ஒரு தனிப்பட்ட மனிதனா ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள வரும்போது இந்த எல்லா குணாதிசயங்களும் சேர்ந்து அது கடைசியா இங்க என்ன தலைக்கலாகிய அன்பு என்ன பண்ணுது, கிறிஸ்து தாமே அவனை முத்தரிக்கிறார். அதைதான் நீங்க பார்க்க போறோம். அப்போ இது இந்த தலைக்கல்லாகிய அன்பு, இந்த தலைக்கல்னு சொல்லுவோம், கேப்ஸ்டோன் இல்ல ஹெட்ஸ்டோன் அப்படின்றோம். அப்போ இது பிரமிட் ஸ்ட்ரக்சரா இருக்குது, நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப தேவன் ஒரு ஆலயத்தை இவ்விதமா தான் அமைக்கிறார் இல்லைங்களா? அப்ப இந்த ஆலயம் அப்படின்னு சொல்லும் போது என்னங்க, தேவன் ஆன்மாவில லைத்திருத்தல், வாசமா இருத்தல் சொல்லி அர்த்தம். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இந்த ஆலயமா இருக்கணும்னு சொல்லும்போது இங்க ஆலயம் பினிஷ் ஆகல, இது எல்லாமே முடியும் போது இந்த பிரதர்லி கைண்ட்னஸ், சகோதர சிநேகம் வரும்போது தான் ஆலயம் பினிஷ் ஆகி தேவன் தலைக்கெல்லாம் உட்கார்றாரு, இங்க வாசமா இருக்கிறார் இல்லைங்களா? இதுதான் பவுல் சொல்றார், நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் சொல்லி இல்லைங்களா? அப்ப இதனுடைய முழுமையான வெளிப்பாடு இது. ஆனா டினாமினேஷன்ல அது புரிதல் இல்லாதபடிக்கு ஒரு மேம்போக்கான வார்த்தைகளை சொல்றாங்க, நீங்களே ஜீவன்ல தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் சொல்லி. அப்போ தேவன் ஒரு மனுஷனை, ஒரு சரீரத்தை ஒரு ஆலயமா உண்டாக்குற வழிகள் இதுதான். அப்ப இது இல்லாம ஒரு பரிபூர்ண மனிதன் நிலைப்படைய முடியாது, தேவன் அவனுக்குள்ள வாசமா இருக்க முடியாது. பரிசுத்தாவுடைய ஒரு சிறிய அளவை வேணா அவன் பெற்றிருக்கலாம். அப்ப இதெல்லாம் பெற்றிருக்கும் போதுதான் தேவன் அவனை என்ன பண்றாரு, முத்தரிக்கிறார். இந்த இடத்துல பரிசுத்தாவி இருக்குது, இந்த இடத்துல பரிசுத்தாவுடைய முத்திரை இருக்குது. முத்திரை அப்படின்றது எதை குறிக்குதுன்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். முத்திரை அப்படின்னா 3 விஷயம் சொல்லுது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். முத்திரை பாதுகாப்பை குறிக்கும் இல்லைங்களா, சேஃப்டியை குறிக்கும். 2வது ஓனர் யாருன்றதை காட்டும். 3வது போய் சேர்க்கிற இடத்தை, முடிஞ்ச வேலையை காட்டும், முடிஞ்சிச்சு, ஒர்க் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல பரிசுத்தாவினால தேவன் அவனை முத்தரிக்கிறார் இல்லைங்களா? அப்ப முத்தரிச்ச பின்பதாக அது மீட்டு கொள்ளப்படுது, அதுக்கான மீட்பு முடிஞ்சுன்றதை காட்டுது. விசுவாசிக்கிறீங்களா? கவனிங்க நல்லா. யாராவது போன் இருந்தா போன் சைலண்ட்ல போட்டு, சரி கவனிங்க நல்லா. அப்போ இந்த விஷயங்கள்லாம் கவனிங்க சகோதர சகோதரி, இதுதான் நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். விசுவாசம் எப்பேற்பட்டது, விசுவாச கீழே வெளிப்பாடு எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் தைரியம், விசுவாசம் எப்படி தைரியம், அதாவது வல்லமையை கொண்டு வந்துச்சு, அந்த வல்லமை ஞானத்தோடு செயல்பட வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு அந்த ஞானம் எதை கொடுக்குது, பொறுமை, தன்னடக்கத்தை கொடுக்குது, தன்னடக்கம் பொறுமையை கொண்டு வருது, இதெல்லாம் சேரும்போதுதான் ஒரு தேவனை போல மாறுறான். அதுக்கப்புறம் இப்ப 7வது சகோதர சிநேகம். இதை குறிச்சுதான் அநேகமா இந்த காலத்து தவறா புரிந்து கொள்ளப்பட்டிருக்குது. இங்க இருக்கிறவங்களுமே கூட நம்ம அநேக தவறா புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இதை குறிச்சுதானே ஒரு வெளிச்சத்தை அதனால உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது முழுசா இங்க பேச முடியாது, ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நான் இன்னைக்கு தரேன். இதுல இருந்து நீங்க பிரயாசப்படுங்க, நீங்க அதோட கூட என்ன பண்ணுங்க, நீங்க கட்ட அமைத்துக் கொள்ளுங்க. கருத்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கொஞ்சம் ஃபாஸ்டா வரும்னு சொல்லி நான் கேட்கிறேன் சகோதர சகோதரி. ஃபர்ஸ்ட் சகோதர சிநேகம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? சகோதர சிநேகம்னா, நான் கொஸ்டின் கேட்காம ஃபாஸ்டா போறேன், பிலதெல்பியான்னு அர்த்தம். சகோதர சிநேகம்னா என்ன அர்த்தம்? கிரேக்க வார்த்தை பிலதெல்பியான்னு அர்த்தம். அதனாலதான் தீர்க்கதரிசி ஒரு விஷயம் இதுல இன்னும் சபை காலங்களை பொருத்த வேண்டியதா இருக்கும். நான் அதை பொறுத்துல ஒரு சின்ன லைனுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு. சகோதர சிநேகம் என்ன அர்த்தங்க? பிலதெல்பியா. நான் தான் சொன்னேன், காட்டியிருக்கேன் பாருங்க, சகோதர சிநேகம். இந்த வார்த்தை என்ன அர்த்தம்? பிலதெல்பியான்னு அர்த்தம். லவ் ஆஃப் பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ், பிரதர்லி லவ் அப்படின்றதான் சகோதர சிநேகம்ன்றது அர்த்தம். அப்ப அது பிலதெல்பியான்றது எந்த சபை காலத்தை குறிக்குது?
6 சபை காலத்தை குறித்து. ஆனா நம்ம எந்த சபை காலத்துல இருக்கிறோம்? ஆனா 7 சபை காலத்துக்குரிய செய்தியாதான் இந்த அன்பு, சகோதர அன்பு இருக்குது இல்லைங்களா? அப்போ இதுக்கு நடுவுல ஏன் அது மேல இருக்குது? அந்த பேர்ல சகோதர சிநேகம் இருக்குது. ஆனா செய்தி 7 சபை காலத்துக்கு உரியதா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? சரி, நாம சபை காலங்களை குறிச்சு பார்க்கும் போது அதை நான் ஏன் அது மேல 6 சபை காலத்து நேமே பேரே சகோதர சிநேகமா இருக்க 7 சபை காலத்துக்கு எப்படி சகோதர சிநேக செய்தி வருதுன்றத குறிச்சு நான் சொல்றேன். ஆனா இனி தனிப்பட்ட மனுஷனா சகோதர சிநேகம்ன்றது என்ன அப்படின்றத குறிச்சு சொல்லலாம் இல்லைங்களா? எப்பொழுதுமே தேவன் ஒரு உண்மையானதை கொண்டு வருவானால் அதுக்கேற்ற போலியையும் பிசாசு என்ன பண்ணுவான்? கொண்டு வருவானா இல்லைங்களா? அப்போ உண்மையான சகோதர சிநேகம் என்று ஒன்று இருக்குமானால் பொய்யான சகோதர சிநேகம் ஒன்று இருக்கும் இல்லைங்களா? இந்த காலத்துல நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம்? சகோதர சிநேக செய்தியின் காலத்துல இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் திரும்ப சொல்றேன், சகோதர சிநேக செய்தியின் காலத்துல இருக்கிறவங்க எல்லாம் குறைவான செய்தியை உடையவர்கள். நம்ம தலைக்கல்லின் காலத்துல இருக்கிறோம். திரும்பமா நான் சொல்றேன், தலைக்கல்லின் காலத்துல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு? இந்த கொஸ்டின் ஆச்சரியமா இருக்குதா? இந்த ஆன்சர் ஆச்சரியமா இருக்குதா? நம்ம சகோதர சிநேகத்தின் காலத்துல இல்ல, மாறாக நம்ம எங்க இருக்கிறோம்? தலைக்கல்லாகிய அன்பின் காலத்துல இருக்கிறோம். சகோதர சிநேகத்தின் காலத்தை கிராஸ் பண்ணோம். சகோதர சிநேக காலம் அந்த செய்தி குறைவான செய்தி. அது குறைவான செய்தி. தலைக்கல் செய்தி பரிபூர்ணமான செய்தி. அதை நான் விளக்குறதுக்கு முன்பதாக இந்த சகோதர சிநேகம்ன்றது என்னன்றதை நான் சொல்றேன். எப்பொழுதுமே ஒரு பிசாசு என்ன பண்றான்? ஒரு காலத்துல இருக்கிற செய்தியை ஒரு போலிகளை உண்டாக்குவான். அப்ப பவுல் காலத்துல ஒரு விசுவாசத்தை தேவனுக்கு கொண்டு வருவாரானால் அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற போலியை உண்டு பண்ணினான் இல்லைங்களா? வல்லமைய தேவன் கொண்டு வரவனால் வல்லமைக்கான போலியை கொண்டு வருவான் இல்லைங்களா? அப்புறம் வல்லமை ஞானத்துக்கு ஏற்ற ஞானத்தை தேவனுக்கு கொண்டு வரானால் உலக ஞானம்ன்ற போலியை உண்டு பண்ணான். அதே போல சகோதர சிநேகம் அப்படின்னும் போது சகோதர சிநேகத்துக்கு ஏற்ற போலியோ பிசாசு உண்டு பண்ணமா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு அநேகமா இந்த செய்திகள்ல நான் பார்த்ததுல அதிகமான அலிகேஷனுக்குள்ள விமர்சனத்துக்குள்ள ஆக்கப்பட்டது இந்த சகோதர சிநேக விஷயத்துலதான். சகோதர சிநேகம் இவருக்கு இல்ல, சகோதர சிநேகம் இவங்களுக்கு எல்லாம் இல்ல, செய்தி பேசுறாங்கன்னா சகோதர சிநேகம் இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உண்மையான சகோதர சிநேகம்ன்றது வெளிப்பாடு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இப்படி பேச மாட்டாங்க. ரியல் பிரதர்லி கைண்ட்னஸ்னா என்ன ஃபர்ஸ்ட் இல்லைங்களா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, சகோதர சிநேகம் அப்படின்றது இது இல்ல அப்படின்னா எதுன்னு சொல்லணுமா இல்லையா? நான் என்ன சொல்றேன், இது தவறுன்னு சொன்னா தவறுன்னு சொல்றதோட இருக்க கூடாது இல்லைங்களா? உன்னோடு கூட சரியானது எதுன்னு சொல்ற ஆன்சர் இருக்கும்போது தான் தவற சொல்லணும். சொல்ற புரியுதா உங்களுக்கு? சகோதர சிநேகம் அப்படின்றது இல்ல தவறுன்னு சொல்றதோட இன்னும் இல்லைங்க, அது முடிவு கிடையாது. சரியானதை பெற்றுக்கொள்ள, சரியானது உங்ககிட்ட இல்லாம தவறை சுட்டி காட்ட எப்பொழுதுமே முடியாது. நீங்க தப்புன்னு சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? உங்களுக்குள்ள சரி ஆன்சர் இருக்கணும். அந்த மாதிரி சகோதர சிநேகத்தை குறிச்சு சரியான ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள. இந்த காலத்துல சகோதர சிநேகம்ன்றது மிகப்பெரிய டிராப், மிகப்பெரிய கண்ணி. பிசாசு என்ன பண்றான்? அதை சிக்க வைக்கிறான். தீர்க்கதரிசி சொல்ல இந்த செய்தியில நான் வாசிக்கிறேன், பின்பதாக வாசிக்கிறேன், கவனிங்க. சகோதர சிநேகம் தான், பொய்யான சகோதர சிநேகம் தான் கடைசி நேரத்துல WCCக்கு வழி நடத்துமா. எப்படிங்க? WCCனா என்ன? வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ். எல்லா சபைகளும் எதனால ஒண்ணு சேருது? நம்மெல்லாம் சகோதரர். இது என்ன போதகம் தெரியுமா? பிலேயாமுடைய போதகம். பிலேயாமுடைய போதகம் என்ன பண்ணுச்சு? நம்மலாம் ஒண்ணு மனவந்த ஒகுட்டனி மனதேவோடு ஒகுட்டனி அப்படின்னு பாடினாங்களாம். நம்மலாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒத்து வராத 2 பிளட் லைன் அங்க ஒண்ணா மிக்ஸ் ஆச்சு. 2 பிளட் லைன் தான் என்னங்க? 2 இனக்குழுக்கள். இவங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அபிரகாமுடைய சந்ததி, பியோர் பிளட் லைன், கிறிஸ்துவை கொண்டு வரக்கூடிய பிளட் லைன். இன்னொன்னு சபிக்கப்பட்ட லோத்துடைய அம்சம். இது 2 என்ன பண்ணுங்க? சகோதர சிநேகன்ற போர்வையில ஒன்னா செய்யும் போது அந்த இடம் மரணத்தை கொண்டு வந்துச்சு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு சகோதர சகோதரி? ஃபர்ஸ்ட் சகோதர சிநேகன்றது என்னன்னு நான் காட்டிட்டு உங்களுக்கு அதுக்கு என்ன காரியன்றத சொல்றேன் உங்களுக்கு. இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க நல்லா. சகோதரன் அப்படின்னும் போது என் சகோதரன் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். யார சகோதரன் சொல்லுவேன்? உலக ரீதியா என்னங்க? ஒரே ரத்தத்துக்கு கீழே பிறந்தவனதான் சகோதரன் சொல்ல முடியும். ஒரே ரத்தத்துல பிறக்காதவன சகோதரன் சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஒரே ரத்தம் அப்படின்னா ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம். ஒரே கர்த்தர் என்னங்க? ஒரே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசம் வச்சு மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்தோட இருக்கிறவங்க என் சகோதரன். புரியுதுங்களா உங்களுக்கு? சகோதரன்றதுக்கான அர்த்தமே என்னங்க?
ஒரே ரத்தத்துல ஒரே தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்தவர்கள் தான் சகோதர சகோதரிகள், அதை தாண்டவங்க இல்ல. அப்படி ஆவிக்குரிய நிலையில இந்த மணி நேர செய்தியில மறுபடியும் பிறந்த அனுபவத்திற்கு கீழா வந்தவர்கள் என்னவா இருக்கிறாங்க? சகோதரர்கள். சிருஷ்டிப்பின் அடிப்படையில் உலகத்துல எல்லாரையும் நம்ம நேசிக்கிறோம், அது வேற. இது ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்கிற அனுபவம் ஞானம் நமக்கு தேவை. சிருஷ்டிகர் என்ற அடிப்படையில தேவன் சகல சிருஷ்டிகளையும் என்ன பண்றார்? சமமா பாவித்து என்ன பண்றார்? நேசிக்கிறார். அதை தாண்டி தேவன் எல்லாருக்குமே கிருபை கொடுக்கிறாரா? எல்லாருக்குமே கிருபை கொடுக்கறது கிடையாது, எல்லாருக்குமே கிருபை கிடையாது. ஆனா அவங்களுக்கு சிருஷ்டிகர் என்ற அடிப்படையில அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை யாருக்கு? சிருஷ்டிகருக்கு உண்டு. புரிஞ்சுக்கல உங்களுக்கு? சரி, நான் அதுக்கு வாசிக்கிற பாருங்க. தீர்க்கதரிசி சொன்ன இதே லைனோட வாசிக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. சகோதர சிநேகம். 6வது சகோதர சிநேகம். சகோதர சிநேகம், சகோதர அன்பை கூட்டி வழங்குங்கள். 7வது ஒரு அருமையான காரியம், சகோதர சிநேகத்தை கூட்டுவது, சகோதர சிநேகத்தை அடைவது என்பது சகோதரனின் காரியத்தில் உன்னையே அவருடைய நிலையில் வைத்து பார்ப்பது ஆகும். ஃபர்ஸ்ட் சகோதர சிநேகத்தை நான் காட்டிடுறேன், அதுக்கப்புறம் பொய்யான சகோதர சிநேகம் என்ன, நம்ம எப்படியா தவறா புரிந்து கொண்டிருக்கிறோன்றதையும் நான் உங்களோட கூட என்ன பண்ணலாம், பிளேஸ்லான்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பொழுதுமே ஒரு கள்ளநோட்டுகள் தேசத்துல உலாவுதுன்னு சொன்னா கள்ளநோட்டை தேடி அழிக்கிறதுல எந்த ஞானமும் இல்லை. ஒரு உண்மையான டாலர் நோட்டுடைய, உண்மையான ரூபாய் நோட்டுடைய அறிவை ஜனங்களுக்கு கொடுத்தாலே கள்ள நோட்டு தானா ஒழிஞ்சு போயிடும். அதே போல உண்மையான சகோதர சிநேகத்தை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னு சொன்னாவே பொய்யான சகோதர சிநேகம் என்ன, வஞ்சகன்றது என்னன்றது உங்களால என்ன பண்ண முடியும், சரியா அடையாளம் கண்டு கொள்ள முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் உண்மையான சகோதர சிநேகத்தை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்டலாம்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? பாருங்க என்ன சொல்றாரு, சகோதரனின் காரியத்தில் உன்னையே அவருடைய நிலையில் வைத்து பார்ப்பதாகும். இப்பொழுது நீங்கள் கூறுகிறீர்கள், ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு பேதுரு கேட்டும்போது இயேசு 7 தரம், அதாவது 77 தரம், 70 times 7 என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 7 × 70 490. அப்படின்னா முடிவற்ற நிலையில ஒரு சகோதரனை மன்னிக்கணும்னு சொல்றாரு. அப்ப இதுக்கு என்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்களா? இப்ப எம்பத்தின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? 2 விஷயத்த சொன்னேன் உங்களுக்கு. எம்பத்தி, சிம்பத்தி யாருக்குமே என்ன பண்ணாது, பரிதாபப்படுறது. நான் ரோட்ல ஒரு மனுஷன் அடிபட்டு விழும்போது ஐயோ பாவம்ன்ற எண்ணம் நமக்கு தானா உருவாகும். ஆனா நம்மளுடைய பரிதாபம், நம்மளுடைய கஷ்டம் வந்து அவங்களுக்கு உதவுமான்னு சொன்னா உதவாது. நம்மளுடைய கஷ்டம் அவளுக்கு உதவணும், நம்ம படுற வேதனை உணர்ந்தா மட்டும்தான் அதுதான் வந்து உண்மையான மன என்ன ஒரு பரிதபிக்கக்கூடிய நிலையா இருக்கும். அப்போ எம்பத்தின்றது என்னன்னு சொன்னா, எப்ப எம்பத்தி நமக்குள்ள வரும் அப்படின்னா அந்த ரியலாவே நீங்க உழுந்து ரத்தம் வரும்போது தான் என்ன பண்ணுவீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஃபீலிங் அப்பதான் வரும். அப்ப இங்கதான் தீர்க்கதரிசி தான் சொல்றாரு, ஒரு சகோதர அன்புன்றது என்னன்னா ஒரு சகோதரனுடைய நிலையில உங்களை வச்சு பாக்குறது அப்படின்றார். நான் அதனாலதான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ சகோதரன் சகோதரி. ஒரு சகோதரன் மறுபடியும் பிறந்த சகோதரனுக்குள்ள வரும்போது வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள், முரண்கள் மேல கீழே எது இருக்கும் பட்சத்திலையும் அந்த சகோதரனுடைய பலவீனத்தை உணர்ந்து பழகியாகணும். அநேக நேரங்கள்ல நம்மளையும் என்னையும் சேர்த்து நம்ம அநேக நேரங்கள்ல இந்த விஷயத்த தவறுறோம். என்ன பண்றோம்? தவறுறோம். நம்ம காட்ட வேண்டிய கிறிஸ்துவ சுவாபத்தை, அன்பை என்ன பண்றல, காட்ட தவறுறோம். அதை தாண்டி பொய்யான சகோதர சிநேகத்தை குறிச்சு நம்ம பேச வரல, உண்மையான சகோதர சிநேகத்தை குறிச்சு நான் பேசுறேன். புரிஞ்சுங்களா? அப்போ ஒரு சகோதரன் மாம்சரீதியை எனக்கு விரோதமா ஏதாவது காரியத்தை செய்வானால் இப்போ கிறிஸ்து அப்படின்ற நிலையிலிருந்து அந்த மனிதனை பார்க்கணுன்ற தீர்க்கதரிசி. அப்போ தீர்க்கதரிசி சொல்றாரு, கிறிஸ்து சிலுவையிலிருந்து என்ன பண்ணாரு, ஒருவனை மன்னிச்சார். அப்போ உனக்குள்ள நீ கிறிஸ்துக்குள்ள மனவாட்டியா இருக்கும் பட்சத்தில், பாகமா இருக்கும் பட்சத்தில் அதே நிலைதான் அந்த சகோதரனுக்கு நீ காட்ட வேண்டிய அன்பா இருக்குதுன்ற. ஆமென். கவனிங்க நல்லா, அங்க பாருங்க, அடுத்த விஷயத்த சொல்றேன். 7 தரம் மாத்திரமல்ல, இந்த சகோதர சிநேகத்தை பாருங்கள். ஒரு சகோதரன் முழுவதும் இருக்க வேண்டிய பிரகாரம் இல்லை என்றாலும் அவனிடத்தில் உன் பொறுமையை இழந்து விட்டால் பாருங்கள், அவனிடத்தில் சார்ந்த குணமுள்ளவனாய் அவனை திருத்த அவனோடு கூட செல். சகோதர சிநேகத்துடைய பேசிக் அடிப்படை நான் சொல்றேன். சகோதரன் சொன்னா யாரு? என்னங்க? ஒரே பிளட்லன்னா நம்ம ஆவிக்குரிய நிலையில எப்படி சொல்லலாம்? இந்த மணி நேர செய்தியில விசுவாசித்து ஏற்றுக்கொள்றவங்கள சொல்றேன் இல்லைங்களா? அதை தாண்டி, அதாவது மரணத்துக்கு ஏதுவான பாவம் சகோதரன், மரணத்துக்கு ஏதுவாத ஒரு பாவத்தை சகோதரன் செய்ய கண்டால் நான் வேண்டுதல் செய்வேன். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு, மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு. 2 பாவம் இருக்கு. ஒரு சகோதரனுக்கார மரணத்துக்கு ஏதுவான பாவனா என்ன, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவனா என்ன? நான் அன்பார்டனபிள் சின்னு ஒரு செய்தி எடுத்தேன், ஞாபகம் இருக்கா? மன்னிக்க முடியாத பாவம். மன்னிக்க முடியாத பாவம் மரணத்தை கொண்டு வரும். மன்னிக்கக்கூடிய பாவங்கள் இருக்கு.
மன்னிக்க முடியாத பாவம் இருக்கு. சரி, இங்க அதான் சொல்லுது, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவம் இருக்கு. இப்ப இந்த விஷயத்த நான் இந்த சகோதரன் அப்படின்ற விஷயத்துக்கு பொறுத்த உங்களுக்கு புரியுது பாருங்க, புரிஞ்சுக்க முடியும் பாருங்க. என்ன சொல்றான்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு ஒருவன் விரோதமா பாவம் செய்தால் மறுமைக்கு மன்னிக்கப்படும், ஒருவன் பரிசுத்தாவிக்கு விரோதமா பாவம் செய்தால் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. சரி, பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம்னா என்ன? அதான் அன்பார்டனபிள் சின். பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம் என்ன? அப்ப பரிசுத்தாவி என்னன்னு புரிஞ்சாதான் பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். பரிசுத்தாவினா என்ன? என்னங்க புரியலங்க? என்னங்க? இந்த மணி நேரத்துக்கு வெளிப்படுத்தப்படுற வார்த்தை ஜீவியமா மாறுறதுதான். அதாவது அந்த மனுஷன் வந்து சரீரத்துக்குள்ள ஆத்மாவுக்குள்ள ஏற்றுக்கொள்றதுதான் பரிசுத்தாவி. நல்லா கவனிச்சு புரிஞ்சுவாங்க, இந்த வார்த்தையை கவனிச்சு புரிஞ்சுவாங்க. திரும்ப சொல்றேன், வாட் இஸ் மீன் பை ஹோலி கோஸ்ட்? ஹோலி கோஸ்ட்னா என்ன? மெசேஜ் ஆஃப் தி அவர். இந்த மணி நேர செய்தி ஒரு சரீரத்துக்குள்ள மாம்சமாவது வெளிப்படுவதா பரிசுத்தாவி. மீன்ஸ் அதோட இனிஷியல் ஸ்டேஜ், ஆரம்ப நிலை என்னன்னு சொன்னா, ஒரு மனுஷன் மணி நேர செய்தியை விசுவாசத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்றதா பரிசுத்தாவி. அப்போ பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம்னா என்னன்னா, இந்த மணி நேர செய்தியை ஒரு மனுஷன் ரிஜெக்ட் பண்றான் பாருங்க, அதுதான் மன்னிக்க முடியாத பாவம். அப்போ ஒரு இப்போ மரணத்துக்கு ஏதுவான பாவம்னா என்ன? மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏது அல்லாத பாவம்னா என்னன்னா, இந்த உலகத்துல சில தவறுகளை நாம் செய்யறோம், அதெல்லாம் சரின்னு சொல்ல வரல, தவறு. மாம்ச ரீதியான கிரியைகள் மூலமா, மாம்சத்தின் கிரியைகள் மூலமா ஒரு சில பாவங்களை செய்யறோம், உலகத்தின் மாம்ச இச்சைகள் மூலம் சில பாவங்களை செய்யறோம். இது எல்லாத்தையும் ஒரு மனுஷன் என்ன பண்ணுவோம், மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வந்துட முடியும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரிஞ்சுங்க, நல்லா பாயிண்ட புரிஞ்சுங்க. மாம்ச ரீதியா ஒரு மனுஷன் திருடுறான், கொலை பண்றான், இந்த நிறைய மாம்ச ரீதியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது அவிசுவாசத்தின் தன்மைகள். அவிசுவாசத்தின் தன்மைகள் வர்ற பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு, புரிஞ்சுக்கோங்க நல்லா. ஆனா மன்னிக்கவே முடியாது. இந்த லாஸ்ட்ன்றது எதுன்னு சொன்னா, இந்த பாவம், இந்த ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற திருடு, கொலை, விபச்சாரம், இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, இந்த விஷயத்தெல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை எது இருக்குதுன்னு சொன்னா பரிசுத்தாவிக்கு இருக்குது. அப்ப அந்த பரிசுத்தாவியை நிராகரிக்கும் போது அவன் டோட்டலாவே ஃபெயில் ஆகுறான், டோட்டலாவே இழக்கப்பட்டு போறான். அப்ப அந்த இடத்துலதான் அவன் மன்னிக்க முடியாத குற்றத்துக்குள்ள போறான். அவன் என்ன பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான்னு சொன்னா, மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான். அந்த பாவம் செய்தவனை என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னா, அவனுக்கு வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன்னு சொல்லி யோவான் சொல்றேன். அப்போ ஒரு சகோதரன் அப்படின்னும் போது, இந்த மணி நேர செய்தி ஏற்றுக்கொண்ட, நீங்க விசுவாசிக்கிற அதே செய்திக்குள்ள ஒரு சகோதரன் இருக்கிறார் அப்படின்னும் போது, அந்த சகோதரன் எந்த நிலைக்கு போனாலும் நம்ம ஏற்றுக்கொண்டு கடந்து போகணும்னு சொல்லி செய்தி நமக்கு சொல்லுது. இதுதான் நம்ம அநேக நேரங்கள்ல என்ன பண்றோம், வேறுபாடுகளை உண்டாக்கி கொண்டு என்ன பண்றோம், நம்ம ஐயோ என்னால இதெல்லாம் தாங்க முடியாதுன்னு சொல்லி தவிர்த்து ஓடுறோம். இன்க்ளூட் நம்ம எல்லாருமே சேர்த்து சொல்றேன், புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஏன்னா அந்த சகோதரன் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்யல. ஒரு சில வேறுபாடுகள், உங்களோட கூட வேறுபாடுகள், பிரதர் இந்த ப்ளூ கலர் சட்டை எனக்கு பிடிக்கல, இந்த கருப்பு கலர் சட்டை எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் பிரச்சனையா? இதெல்லாம் பிரச்சனையா? அப்ப என்னவா இருக்கிறோம்னா, இன்னும் நம்ம ஆவிக்குரிய நிலையில நல்ல மெச்சூர்டான ஒரு சகோதரனா இல்லைன்றத காட்டுது இல்லைங்களா? நான் எப்போ என் பையன் கூட பேசும்போது, ப்ளூ கலர் எனக்கு பிடிக்கும், எதுலயும் ப்ளூ தான், சாக்லேட்லயும் ப்ளூ தான், எல்லாத்துலயும் ப்ளூ தான். அப்படின்னா இது நல்லா இருக்காதுன்னு சொன்னா கூட புரிந்து கொள்ள மாட்டான் இல்லைங்களா? ப்ளூ இல்லைன்னா எல்லாம் தப்பு, ப்ளூ இல்லைன்னா எல்லாம் தப்பு அப்படின்னுவான். அப்போ அதே போலதான் நம்மளுடைய நிலையும். ஒரு சில விஷயங்கள் ஒரு மனுஷனுக்கு ஒரு சுயாதீனம் இருக்குது. அந்த சுயாதீனத்தை வார்த்தையை பிரேக் பண்ணாத வரைக்கும் அந்த சுயாதீனம் கரெக்ட். ஒரு சுயாதீனம், ஒரு மனுஷன் வந்து வார்த்தையை மீறாத வரைக்கும் அந்த சுயாதீனம் கரெக்ட். வார்த்தையை மீறும் போது எச்சரிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ வந்து என்ன பண்றாருன்னு சொன்னா, இவர் ஃபாஸ்டா பாடுறாரு, இவர் ஸ்லோவா பாடுறாரு, இவர் கத்தி பாடுறாரு இல்லைங்களா? எல்லாரும் பாடுறாங்க, யாரும் சினிமா பாட்டு பாடலையே. சினிமா பாட்டு பாடினாதான் இங்க பிரச்சனை இல்லைங்களா? ஐயோ அவர் வந்து என்ன பண்றாரு, ரொம்ப பழைய பாட்டு பாடுறாரு, இவர் வந்து ரொம்ப ஃபாஸ்டா பாடுறாரு, நான் அவர் கூட சேர மாட்டேன் அப்படின்னா, இங்க மரணத்துக்கு ஏதோ பாவம்ன்றதுன்னு சொன்னா, தேவனை புகழாத பாடல்கள் பாடுறது தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, அது மரணத்துக்கு ஏதோ பாவம்னு வச்சுக்கோங்களேன். அதை செய்யாத வரைக்கும் பிரச்சனை நமக்கு இல்ல. அப்படி செய்ய ஒரு சகோதரர் இருந்தாலும் அந்த சகோதரன்ட்ட போய் எச்சரிக்க வேண்டியது, ஒரு ஆத்மான்ற ரீதியில அவனுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அதுலயுமே கூட தீர்க்கதரிசி சொல்றாரு, எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு சகோதரனை தள்ளி வைக்க கூடாதுன்றாரு. நம்ம இந்த காரியத்தை நம்ம என்ன பண்றோம், மிஸ் பண்றோம், அநேக நேரங்களை மிஸ் பண்றோம். நான் என்ன சொல்றேன், நம்மளுடைய டோர் எப்பொழுது ஓப்பனா இருக்கணும். நான் சொல்ல புரியுதா? நம்ம டோர் எப்பொழுது நம்ம டோர் ஓப்பனா இருக்கணும். அவங்க என்ன க்ளோஸ் பண்றாங்கன்றத குறிச்சு நமக்கு
கவலை கிடையாது. நம்ம டோர் எப்போதும் ஓப்பனா இருக்கணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எந்த சகோதரனோட எந்த உறவோட கூட புல் ஸ்டாப் வைக்காதீங்க. புல் ஸ்டாப்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான் அப்படின்றது வைக்க கூடாது. இந்த உலகத்துல எதுக்குமே எந்த ஒரு நபருக்குமே புல் ஸ்டாப் வைக்க கூடாது. இந்த பூமியில நம்மள தேவன் எப்படி வச்சிருக்காரு? ஆளுகை செய்வர்களா வச்சிருக்கிறார், ராஜாக்களா வச்சிருக்கிறார். எல்லாரோடு கூட பேசணும். நாளைக்கு நியாய தீர்ப்புலயும் அவங்கள பார்க்க வேண்டியவங்களா இருக்கிறோம். நம்ம எல்லாமே எல்லா உறவுகளுக்கும் புல் ஸ்டாப் இருக்க கூடாது. நம்ம என்ன இருக்கணுங்க? கண்டினியூ இருக்கணும், தொடர்புள்ளி இருக்கணும் இல்லைங்களா? அப்ப அப்படி கமாதான் வைக்கணும் நம்ம இல்லைங்களா? ஏதோ ஒரு சூழ்நிலை சகோதரர் அமைதியா இருக்கிற அப்படிதான் நம்மளுடைய நிலை இருக்கணுமே தவிர புல் ஸ்டாப் வச்சு இதோட இது முடிஞ்சிச்சு அப்படின்ற நிலை போவோம்னா நம்ம இன்னும் ஆவிக்குரிய நிலையில சரியான மெச்சூரிட்டியில இல்லைன்னு அர்த்தம். இல்ல பிரதர், இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அவர் டிஷர்ட் போடுறாரு, இவர் ஷார்ட்ஸ் போடுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அன்மெச்சூர்டான விஷயங்கள். உண்மையாகவே ஒரு சகோதரனுக்கு நான் சொன்னேன், இதெல்லாம் மரணத்துக்கு எதுவான பாவமானா இல்ல. அந்த சகோதரனுக்கு உங்களுக்கு இடரலா தோணுதா, என்ன பண்ணுங்க, போங்க அந்த சகோதரன் என்ன பண்ணுங்க, உட்காந்து பேசுங்க. உண்மையாவே மரணத்துக்கு எதுவான பாவமா இருந்தா கூட போய் நேரா பேசுங்க. ஒரு இந்த செய்தியை மறுதளிச்சுட்டு வெளியே போறாருன்னா கூட நம்ம நேரா பேச வேண்டியதா இருக்கிறோம். அதை ஒரு மனுஷன் புறக்கணிச்சுட்டு போகும்போது ஒருத்தர் ரெண்டு சரம் சொல்லிட்டு நம்ம விலகுறோம். ஆனாலுமே இந்த மாதிரி பிசிக்கலான ஒரு சில விஷயங்கள் அந்த சகோதரனுக்குள்ள பலவீனங்கள் இருக்கும் பட்சத்துல நல்லா புரிஞ்சுக்கோ சகோதரன் சகோதரி, கூடுமான வரைக்கும் நம்மள டோரை ஓப்பனாவே தான் வைக்கணும், க்ளோஸா வைக்க கூடாது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரிதான், பாவியோடு போ, பாவிய நேசி, பாவத்தை நேசிக்காத. ஒரு சகோதரனுக்குள்ள ஒரு பலவீனம் இருக்குன்னு சொன்னா பலவீனத்தை தூக்கி தாங்கிறதுக்கு கூட போ. அந்த பலவீனத்துல போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விழக்கூடாது. புரிஞ்சுக்கணும் நல்லா. இப்ப பாருங்க, நான் இந்த ஒரு சில காரியங்களை சொல்றேன், ஃபாஸ்டா போறேன் பாருங்க. தேவன் எப்படி கட்டுறாருன்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கடைசியை காட்டி சொல்றேன். பாருங்க, தேவன் சபையையும் ஒரு தனிப்பட்ட நபரையும் எவ்வாறு பார்க்கிறார், ஒரு சபையை எப்படி பார்க்கிறாரோ தனிப்பட்ட நபரையும் தேவன் அப்படிதான் பார்க்கிறாரோ. இந்த மாற்றத்துல தேவன் என்ன பண்றது இல்ல. ஒரு சபையில ஒட்டுமொத்தமா கிறிஸ்துவின் மனவாட்டி ஆகிய சபையில தேவன் சபையை எப்படி எதிர்பார்க்கிறாரோ அதே போலதான் எப்படி எதிர்பார்க்கிறாரு. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கும் அதே ஸ்கேல் தான். ஒரு தனிப்பட்ட மனிதனா இருக்கும்போது வேற ஸ்கேலோ, தனிப்பட்ட சபையா இருக்கும்போது வேற ஸ்கேலோ கிடையாது. திருப்பதி சொல்ல பாருங்க, தேவன் தம்முடைய சபையை ஒரு பெண்ணாக உருவாக்கிக்கிறார். தேவன் தம்முடைய சபையை ஒரு மனவாட்டியாக பிரகடனப்படுத்துகிறார். ஒரு தனிப்பட்ட ஒவ்வொருவரையும் அவருடைய குமாரர்களாகவும் குமார்த்திகளாகவும் மனவாட்டிக்குள் கொண்டு வருகிறார். இந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கணும். நான் மனவாட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அது என்ன அன்மெச்சூர்டான வேர்டு. யார் மனவாட்டி? நாம் மனவாட்டி. மனவாட்டியின் அங்கத்துக்குள்ள நான் பாகமாயிருக்கிறேன். மனவாட்டிகள்ன்ற வார்த்தையும் கரெக்ட் கிடையாது, அன்மெச்சூர்ட் வேர்டு. அதெல்லாமே மனவாட்டிகள் கிடையாது. கிறிஸ்துவுக்கு ஒரே மனவாட்டி. மனவாட்டின்றது அநேக அங்கத்தினர்கள் அடங்கிய ஒரு சரீரம். அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளா இருக்கிறோம். அதாவது ஒரு சரீரத்துல இருக்கிற அவயங்கள் போல நம்ம இருக்கிறோம். இப்ப பாருங்க, சரீரத்துல இருக்கிற ஒவ்வொரு அவயத்துக்குள்ள ஜீவனின் பாகம் பாயுதா இல்லையா? அப்ப ஜீவனின் பாகம் ஒரு சரீரத்துல அங்கத்துல பாயலன்னு சொன்னா அந்த சரீரம் அங்க வீணம் உள்ளதா இல்லையா? அததான் இங்க சொல்றாரு. அப்போ சரீரத்துல இருக்கிற ஒரு அங்கத்துக்கும் இன்னொரு அங்கத்துக்கும் ஏதோ ஒரு வகையில இணைப்பு இருக்குது. அதான் அது ஜீவனின் ரத்தமாகிய பரிசுத்தாவியா இருக்குது. அப்படின்னா நீங்க சரீரத்துக்குள்ள ஒரு அங்கமா, நான் ஒரு அங்கமா இருந்தா உங்களையும் என்ன இணைக்கிறது என்னவா இருக்கணும்? பரிசுத்தாவியா இருக்கணும். பரிசுத்தாவியா இருக்கணும். ஏதோ மாம்ச ரீதியான தேவையா இருக்கக்கூடாது. பிரதர் அந்த ஹெல்ப், இந்த ஹெல்ப் பண்ற, அந்த ஹெல்ப் பண்றன்ற அந்த தேவைகள் எல்லாம் இணைக்கப்படக்கூடாது. எதனால இணைக்கப்படணும்னு சொன்னா, நீங்க கருப்பா இருங்க, செவா இருங்க, நீங்க எந்த மொழி, எந்த ஜாதி, எந்த இனம், எந்த நாடுன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. என்னன்னு சொன்னா, நான் கிறிஸ்துவின் சரீரத்துல அங்கமா இருக்கும் பட்சத்தில் கிறிஸ்துவின் சரீரத்துல பாய்கிறதான ஜீவன் உங்களையும் என்ன இணைக்குது. அவரோட தலை உங்களையும் என்ன நடத்துது. நான் சொல்றேன், அமெரிக்கா பாகிஸ்தான்ல 7-8 சபைகள் இருக்கு. என்ன பண்ணலாம்? பாகிஸ்தான் இந்தியாவுக்கு என்ன நாடுங்க? எனக்கு ஆப்போசிட் கிடையாது. என்னுடைய சகோதரன் அங்க இருக்கிறாங்க. இந்த செய்தி இதே வரையும் விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் அங்க இருக்குது. அவனோட சகோதரன் தான். நேஷனாலிட்டியா பூமிக்குரிய தேசியம் அப்படின்ற ஒரு கொள்கை இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? தமிழ் தேசிய கொள்கை தெரியுமா? தமிழ் தேசிய கொள்கை, ஜாதிக்கு ஒரு கொள்கை, மொழிக்கு ஒரு கொள்கை, நாட்டுக்கு ஒரு கொள்கை. இது எல்லாமே பிசாசு ஏற்படுத்துற பிரிவினைகள்ன்றார் தீர்க்கதரிசி. இது சபைகள்ல சகோதர சிநேகத்தை உடைக்கிறதுக்கு பிசாசு என்ன பண்றான்? சின்ன சின்ன கருத்துக்களை ஏற்படுத்தி பிரிச்சுறான்ற. நாங்க அதை விசுவாசிக்க மாட்டோம். நாங்க வெள்ளை சட்டை போடுறது மட்டும் தான் விசுவாசிப்போம்.
நாங்க இதுதான் விசுவாசிப்போம்னு சொல்லி சபைகள் என்ன பண்ணுன்னு சொன்னா பிரிவினைகளை ஏற்படுத்திக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்காக பிரிவினை ஏற்படுத்துறது போல இந்த பிரிவினைகள் தேசங்களையும் காணப்படுது. இந்த மொழிகள் இருக்கிறவங்க எல்லாம் தமிழ் தேசியம், எனக்கு நான் அதுல விசுவாசிக்கிறதே இல்லை, நான் நம்புறதே கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவின் அன்புதான் ஒரு மனுஷன் நினைக்கணும். இப்போ கர்நாடகால என் சகோதரர்கள் இருக்கிறாங்க, நான் எப்படி மொழியை வச்சு சண்டை போடுறது? ஆந்திரால என் சகோதரர்கள் இருக்கிறாங்க, அமெரிக்கால ஏதோ ஒரு மூலையில என் சகோதரர்கள் இருக்கிறாங்க, ஆப்பிரிக்காவில என் சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இயேசுக்கு ரத்தத்தினால இணைக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. அப்ப தேசியம் அப்படின்ற மாதிரியான ஒரு தேசியம் அப்படின்னா தேசியம்னா புரிஞ்சுக்கலாம், நேஷனாலிட்டி, நேஷனாலிட்டி பிரைடு, நேஷன் பிரைடுன்றாங்களே, நான் இந்தியன்றதுனால பெருமை கொள்கிறேன், அப்படி கிடையாது. ஒரு கிறிஸ்துவனுக்கு என்ன பெருமை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வத்துக்குள்ள பிறக்கிறது தான் பெருமை. மாம்ச ரீதியா ஒருவேளை இந்தியாவனா பிறந்திருக்கலாம், நம் தேசத்துக்காக நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிருக்கலாம், போராடி இருக்கலாம், அது நல்லதுதான். அதை காட்டிலும் நம்ம பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் எதுவும் இருக்குன்னு சொன்னா, நான் கிறிஸ்துவனா இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள எல்லாருமே சகோதரனா இருக்கிறான், நான் என்ன பண்றது, பூமியை ஆள பிறந்தவனா இருக்கிறேன், கிறிஸ்துவின் ஆளுகை எனக்குள்ள வரும்போது பூமி ஒட்டுமொத்த பூமியில இருக்கிற எல்லா சகோதரர்களும் என்னுடைய சகோதரர்களா இருக்கிறாங்க. நான் மனிதம் அப்படின்ற விஷயம் தான் பேசணும். எப்படி பேசணும்? மனித நேயம் தான் பேசணும். கிறிஸ்துவனை நினைச்சு பாருங்க. அதனாலதான் நான் சொல்றது, எந்த கட்சிகளும் நான் இல்லை, எந்த ஒரு அமைப்புகளும் நான் இல்லை, எந்த ஒரு கொள்கை கோட்பாடுலையும் பூமிக்குரிய கொள்கை கோட்பாடுகளும் இல்லை. நான் எலெக்ஷனை குறிச்சு எடுக்கிறேன், எலெக்ஷன்ல நம்மளுடைய நாலேஜ் எப்படி இருக்குதுன்னு சொல்றேன். நான் எந்த மாதிரி நான் வந்து யாரையும் இங்க என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அநேக சபைகளை வந்து இன்னைக்கு பாத்தீங்களா, ஸ்தாபனங்கள்ல அநேக நபர்களை ஃபுல் பீட்ல ஏத்தின்னு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னங்க ராங்? இவங்களாம் எதை காட்டுறாங்கன்னு சொன்னா, அவங்களால ஒரு பரிபூர்ண ராஜ்யத்தை கொடுக்க முடியும்னு காட்டுறாங்க. ஆனா தானியேலுடைய சிலையின்படி எல்லா ராஜ்யங்களும் கீழ் நோக்கி தான் போகுது, ஒரே ஒரு ராஜ்யம் தான் மேல் நோக்கி போகுது. இந்த பிரமிடு தான் அந்த ராஜ்யம். இந்த ராஜ்யம் எப்படி கட்டப்படுது? மேல் நோக்கி கட்டப்படுது. அந்த ராஜ்யங்கள் எப்படி வருது இல்லைங்களா? அப்போ எதை நோக்கி இருக்குது? எந்த நபர் வந்தாலுமே கூட கீழ் நோக்கி தான் ராஜ்யம் போகும். அந்த நபரால நல்ல ஆட்சி கொடுக்க முடியாது. அது இந்த ஞானம் இல்லாம சுயநல நோக்கங்களுக்காக, சுயநல விஷயங்களுக்காக அவங்கள ஃபுல் பீட்ல ஏறிட்டு எப்படி ஃபுல் பீட்ல ஏற முடியும்? எப்படி ஏற முடியும்? நம்ம இதே என்டைம் மெசேஜ்ல இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகளை அநேக நபர்கள் வந்து ஜாதி பெருமைகள் பேசிக்கொண்டு, கட்சிகளை பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியும். நான் பார்த்திருக்கிறேன், சென்னையில எல்லாம் பார்த்திருக்கிறேன், கட்சிகள்ல இருப்பாங்க. அது எப்படின்னு எனக்கு புரியவே கிடையாது. பூமியில ஒரு கட்சியில எப்படி இருக்க முடியும்? ஒரு கிறிஸ்துவன் எப்படி இருக்க முடியும்? ஒரு எலெக்ஷன்ல ஓட் போடுறது நம்ம உரிமை, அந்த உரிமையை நம்ம செய்யறோம். அந்த ஓட்டு போடுறது கூட நீங்க என்ன விசுவாசத்துல இருக்கிறீங்கன்றத காட்டுதுங்க. நான் இந்த ஓட்டை குறிச்சு இங்க ஃபுல் பீட்ல இருந்து சொல்லல. நான் இங்க சொல்லக்கூடாது, ரெக்கார்டாவது சொல்லக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ஓட்டு போடுறேன் இல்லையா, எதுக்கு ஓட்டு போடுறேன், யாருக்கு ஓட்டு போடுறேன்றது என்னோட விசுவாசத்தை வெளிப்படுத்தி காட்டு. நான் வந்து என்ன தெரியுமா பண்ணுவேன்? இந்த பூமியின் ராஜ்யங்களா வேணாம் அப்படின்றது ஓட்டு போடுவேன். என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எந்த நபர் வந்தாலும் பூமியில வந்து என்ன பண்ண முடியாது, எவ்வளவு நல்ல மனிதர் வந்தாலுமே கூட செய்ய முடியாது. சீமானதெல்லாம் பண்ண முடியாது, இந்த பக்கம் விஜய் வந்தாலும் பண்ண முடியாது, ஸ்டாலின் இருந்தாலும் பண்ண முடியாது, அவர் அண்ணாமலை வந்து யார் இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஏன்னா அவங்க என்னங்க, மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவ அனுபவத்துக்குள்ள வந்து தலைக்கல்ல கொண்டு வரல. தலைக்கல் தான் கிறிஸ்துவின் ராஜ்யம். அந்த ராஜ்யத்தினால்தான் மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியும். அப்போ நான் எலெக்ஷன்ல ஓட்டு போடும்போது நான் ஒரு காரியத்தை காட்டுவேன் அந்த இடத்துல. என்ன நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ராஜ்யங்கள்லாம் அழிவுக்குரியது, இந்த ராஜ்யங்களை நான் வெறுக்கிறேன். ஓட்டு போடணும். அது நம்மளோட உரிமையா இருக்குது. ஓட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு திருதி சொல்ல, தேசம் கொடுத்த ஒரு கடமை அது ஓட்டுன்றது. நான் அது மூலமா நம்ம விசுவாசத்தை காட்டுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு யாரையும் நான் இங்க கண்ட்ரோல் பண்ண கிடையாது. நீங்க சில பேர் இதை வந்து என்ன பண்ணுவாங்க சொன்னாலும் மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுவாங்க அநேக சர்ச்சஸ்ல. நீங்க இதுக்கு போடுங்க அதுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு சர்ச்சஸ் ஃபேவர் பண்ணிட்டு பணம் வாங்கிட்டு பேசுவாங்க. அந்த கதை இங்க கிடையாது. என்டைம் மெசேஜஸ்ல பேசுறாங்க, சொல்றாங்க, நாங்க இந்த குரூப்ல இருக்கிறோம் பிரதர், அதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி பேசுறவங்க நான் பார்த்திருக்கிறேன். இந்த பூமியில எந்த மனிதனும் ஒரு பரிபூர்ண ராஜ்யத்தை கொடுக்க முடியாது. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, கிறிஸ்துவின் ராஜ்யம் ஒன்றே பரிபூர்ணமானது. நான் ஒரு நாள் எடுக்கிறேன், நான் எலெக்ஷன் இன்னும் இருக்கு போகுது, அது என்னென்ன மிஸ்டேக் கிறிஸ்துவின் ராஜ்யம் எப்பேற்படுதுன்னு சொல்லி நான் எடுக்கிறேன். புரிஞ்சுக்கோ நல்லா. சரி, நம்ம ட்ராக்கை மாத்தி போகாம விஷயத்துக்குள்ள வரலாம். பாருங்க என்ன நடக்குது பாருங்க. அப்போ என்ன நடக்குது, ஒரு மனுஷன் நீ ஜீவனுள்ள தேவனுடைய வாசஸ்தலமா எப்படி மாறுற அப்படின்னா, கிறிஸ்து என பரிசுத்த ஆவியானவர் உண்மையான பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலம் உள்ளே வருகிறார். அப்பொழுது அந்த சுவாபங்கள் உன்னில் முத்தரிக்கப்படுகின்றன. அப்படின்னா முத்திரைன்றது என்ன குறிக்குது? சீல்டு பார்ட்டா இருக்கு, சீல் பண்றது மேல. அப்போ இந்த குணாதிசயங்கள்லாம் சகோதர சிநேகம் வரைக்கும் வரும்போது, சகோதர சிநேகத்தோட
அன்பாகிய கிறிஸ்து சீல் ஆகுறார். இந்த அன்புக்கும் சகோதர சிநேகத்துக்கும் ஒரு உறவு இருக்கு. அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. சகோதர சிநேகத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், சொல்றேன் உங்களுக்கு. இப்போ அந்த சகோதர சிநேகத்தை மட்டும் பேசிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க நல்லா. என்ன இப்ப இந்த காரியத்தை சொல்றேன். தேவன் தம்முடைய சபையை ஒரு பெண்ணாக உருவாக்கிறார், அதை சொல்லிட்டேன். அவதுமே சபையை கொண்டு வந்தது போல இந்த கடைசி கால சபையும் அவர் நிலைப்படுத்தி ஒரு பூர்ணமான சபையாயை கொண்டு வருகிறார், பூர்ணமா கொண்டு வரார். அப்ப தேவ திட்டத்துல இங்க பிரச்சனைகள் என்னன்றதை தீர்க்கதரிசி இங்க பேசுறாரு பாருங்க, கவனிங்க. ஒரு சகோதரன், ஆனால் நாம் எப்பொழுதும் தேவனுடைய திட்டத்தில் நம்முடைய திட்டங்களை வைக்க முயற்சிக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? தேவனுடைய திட்டத்தை எடுத்துக்கின்னு அதுல நம்ம பிளான லைட்டா, பிரதர் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி நம்ம பிளான லைட்டா உள்ள வைக்கிறோம். அது ஃபெயிலியர் ஆகுது. எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை வெளியே கூட்டு வரணும்ன்றது தேவனுடைய திட்டம் தான். ஆனா மோசே சுயபலத்தினால கொண்டு வரணும்னு சொல்லி மோசேவுடைய திட்டம். புரியுதா உங்களுக்கு? எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வரணும்ன்றது யாருடைய திட்டம்? ஆனா தேவனுடைய பிளான்ல யார் தன்னுடைய திட்டத்தை உள்ள சேர்த்தது? அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? மரணம் வந்துச்சு, டெத் ஆச்சு. அதே போல அபிரகாமுக்கு குமாரனை கொடுக்கணும்ன்ற தேவனுடைய திட்டம், அது ஆகார் மூலமா வரணும்ன்றது யாருடைய பிளானா இருந்தது? சாரனுடைய பிளான். அப்போ எப்பொழுதுமே மனுஷன் இந்த வேலையை செஞ்சு அவன் ஃபெயிலியர் ஆகிறான்ற தீர்க்கதரிசி. கவனிங்க நல்லா. அப்ப தேவனுடைய ஆவிக்குள்ள நம்முடைய திட்டங்களை நுழைக்கும் போது, வேத சாஸ்திரத்தை நுழைக்கும் போது தேவனுடைய ஆவியை எடுத்து போடுகிறது. அந்த வழியில் தான் இந்த நாளில் இருக்கிறது. பிரயாணத்தில் இருந்து இருப்பினும் தங்களாகவே ஏதோ ஒன்றை செய்ய விரும்பினார்கள். இது கீழே முக்கியமானது. தேவனுடைய ஆவியை தங்களிடத்தில் துரத்தி விட்டதை கண்டு கொண்டார்கள். அது மிகப்பெரிய தவறாக இருந்து நம்முடைய பிதாக்கள் செய்த அதே காரியத்தை செய்து மிகப்பெரிய தவறாக இருந்தது. இது எதுக்கு இந்த காரியத்தை சொல்ற சகோதர சேகத்துக்குன்னு சொன்னா, தேவனுடைய பிளானிங் வெளிப்படுத்தப்படும் போது நீங்க ஒரு பிளான் வச்சுக்கிறது, நீங்க ஒரு பிளான், நான் ஒரு பிளான், அந்த பிளானுங்கெல்லாம் கொண்டு வரும்போது அங்க சகோதர சிநேகம் உடையுது. நம்ம எல்லாருமே தேவனுடைய பிளானுக்கு வர்றதுக்கு பதிலா, தேவனுடைய திட்டத்துக்கு பதிலா, பிரதர் நான் சொன்னா கேட்கறது இல்ல, பிரதர் இவ்வளவு வருஷம் நான் சபையில இருக்கேன், நான் சொன்னா கேட்கறது இல்ல நான் பாஸ்டர், நான் சொல்றதா நீ கேட்கணும். எல்லாருமே தேவனுடைய திட்டத்துக்குள்ள வரணும்ன்ற அந்த எண்ணம் கிடையாது. ஒருத்தருக்கும் ஒரு ஐடியா வச்சுட்டு அவங்க எல்லாமே தேவ திட்டத்தை மாத்துறதுக்கு முயற்சி செய்யும் போது அந்த இடம் தான் சகோதர சிநேகத்தை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ற இடமா இருக்குது. இனி ஸ்தாபன சபைகள் அப்படிதான் பண்ணிருக்கு. நீங்க அட்வென்டிஸ்ட் எடுத்தா அவங்க ஒரு செட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்கை ரெடி பண்ணிருக்காங்க. ஜெகோவா விட்னஸ் எடுத்தா அவங்களும் ஒரு செட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்கை ரெடி பண்ணி இது மூலமா தான் போறது பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்றாங்க. ஆனா தேவன் ஒரு அருளப்பட்ட வழியை மல்கியா 4:5 வச்சிருக்கிறார். இந்த காலத்துல ஒரு தீர்க்கதரிசியை வாக்குரைத்திருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி மூலமா தான் இந்த காலத்துல ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசமோ வருகையும் இருக்குன்னு சொல்லி இருக்கும் போது அந்த வழியை புறக்கணிச்சுட்டு வேற வழியில போக முடியாது. அப்போ நான் இப்ப இங்க புரியுதா உங்களுக்கு? எந்த இடத்துல சகோதர சிநேகம் ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் ஆகுது புரியுதுங்களா? தேவ திட்டம் இருக்குது, எல்லாருக்குமானது, எல்லாருக்கும் போகுது. அந்த வழியில எல்லாரும் வந்து சேர்றதுக்கு பதிலா என்ன பண்றது? இந்த குடும்பத்திலயும் இந்த விஷயம் சொல்லட்டுமா? நானு குடும்பத்துல பிரச்சனை என்ன காரணம் தெரியுமா? எல்லாருமே ஒரு சரியான நோக்கத்தை வச்சுட்டு அதுக்காக குடும்பம் ஓடிச்சுன்னா பிரச்சனை கிடையாது. நாம எல்லாம் நான் அடிக்கடி சொல்ற விஷயம் நான் சொன்னா, நான் கணவனா இருக்கிறேன் கரெக்ட் தான், ஆனா நானும் ஒருத்தர் கணக்கு ஒப்பி வைக்கணும். நீ எனக்கு கணக்கு ஒப்பிக்கிற, நான் அவருக்கு கணக்கு ஒப்பிக்கிறேன், உங்களுக்கு பிள்ளைகள் கணக்கு ஒப்பிக்கிறாங்க. இதுதான் சரியான குடும்பமா இருக்குது. ஃபர்ஸ்ட் தேவன், அப்புறம் கிறிஸ்து, அப்புறம் கணவன், அப்புறம் மனைவி, பிள்ளைகள். இதுதான் வந்து கரெக்டான ஒரு ஃபார்முலா, குடும்பத்தின் ஃபார்முலா. அப்ப இந்த உறவு போகும்போது, இந்த உறவு கரெக்டா வரும்போது அங்க சகோதர சிநேகம் பிரேக் டவுன் ஆகாது. எங்க பிரேக் டவுன் ஆகும்? இங்க நடுவுல யாரோ ஒருத்தர் தங்களுடைய பிளான்ஸை உள்ள கொண்டு வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன பிரேக் டவுன் ஆகும்? சகோதர சிநேகம் பிரேக் டவுன் ஆகும். சகோதர சிநேகம் பிரேக் டவுன் ஆகுறதுனால டோட்டல் தேவனுடைய திட்டமே இல்லாம போயிடும். தேவனுடைய திட்டமே, தேவன் எப்படி காரியங்களை செய்யறாருன்னு சொன்னா ஒரு மனுஷன் மூலமா காரியங்களை செய்யறாராம். தீர்க்கதரிசி சொல்றார், என்ன சொல்றாருன்னா, அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க ஒரு மரத்தையோ ஒரு சூரியனையோ சந்திரனையோ என்ன பண்ணல, தேர்ந்தெடுக்கல. தேவன் எப்படி எப்பொழுதுமே யாரை தேர்ந்தெடுக்கிறார்? அப்ப அந்த மனுஷனை நான் ஏற்றுக்கொள்றது என்னுடைய பிளான் வச்சு ஏற்றுக்கொள்றது. இவரு இப்படி இருக்கணும், இப்படி இருந்தாதான் நான் என்ன பண்ணுவேன்? தேவன் அந்த நபருக்குள்ள வச்சிருக்கிற வரத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இல்ல. அவர் கருப்பா இருக்கிறார், வெள்ளையா இருக்கிறார், சிவப்பா இருக்கிறார், நான் நினைச்சுமா இருக்கணும், அவர் ஜுபா போட்டிருக்கணும், அவர் டை கட்டி இருக்கணும், அவர் என்ன பண்ணிருக்கணும், அவர் என்ன பண்ணிருக்கணும், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கணும். இது நம்மளோட பிளான்ஸ். புரியுதா உங்களுக்கு? தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் வந்து இப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி வேத வாக்கியம் இருக்கு இல்லைங்களா, அந்த வெளிப்படுதல் இருக்கா, வார்த்தை வெளிப்படுத்தப்பட்ட காரியம் வரும்போது அதுதான் என்ன மாற்றத்தை உண்டு பண்ணுமே தவிர அந்த மனுஷன் எந்த மாற்றத்தையும் எனக்கு மனுஷனுக்கு என்ன பண்ண முடியாது. எந்த மனுஷன் எந்த மாற்றத்தையும். அப்போ நான் சொந்த வழியில தேவனை எதிர்பார்க்கிறது, தேவ திட்டத்தை எதிர்பார்க்கிறது முதலாம் வருகை அப்படிதான் இருந்துச்சு. முதலாம் வருகையும் இரண்டாம் வருகைக்கு அடையாளமா இருக்குது. இயேசு கிறிஸ்துவையே ஏற்றுக்கொள்ள
அவங்க சொந்த வழியில இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்தாங்க. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்போ என்ன நடக்குது பாருங்க சொன்னா, அடுத்தது பாருங்க, திருவள்ளுவர் சொல்றாரு, ஆத்ம ரட்சிப்பு என்கிற அன்பு. நான் அந்த கர்வமான சுயநல ஆவி என்னோடு ஆவியோடு கலந்திருக்க விரும்பவில்லை. என்னோட ஆவி தூய்மையானதாகவும் சுத்தமானதாகவும் சகோதர சிநேகமாகவும் பரிசுத்த ஆவியோடும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது யாராவது எனக்கு ஏதாவது தவறு செய்தால் அது பரவாயில்லை. கர்வம் 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 என்னங்க? நானே பெரியாள்ன்ற எண்ணம், ஹெம்மே கண்டதில்ல, நானே பெரியாள்ன்ற எண்ணம். நீங்கெல்லாம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்ற எண்ணம். இந்த கர்வம்ன்றது என்ன பண்ணுது? கர்வம் இருக்கக்கூடாது. கர்வம்ன்றது என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. பாருங்க சொல்றாரு, என்னுடைய ஆவி தூய்மையானது, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி தூய்மையானதா இருக்கணும், சுத்தமானதா இருக்கணும், சகோதர சிநேகமா இருக்கணும். யாராவது எனக்கு ஏதாவது செய்தால் அது பரவாயில்லை. நான் அவர்களை பற்றி திரும்பி பேச உரிமை இருந்தாலும் நான் அதை என் வாழ்க்கையில் விரும்பவில்லை, பேச விரும்பவில்லை. தேவனே எங்களை இந்த காரியத்துக்கு வழி நடத்துங்க. நம்ம இந்த மாதிரி பேசக்கூடாது. நம்ம பேசுறதுக்கு உரிமை இருந்தாலும், நமக்கு விரோதமா ஒரு சகோதரர் பண்ணியிருந்தாலும், நமக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி சுயமா உண்மையான ஆவி இருந்தாலும் கூட அது என்ன பண்ணாது? கிறிஸ்துவின் ஆவி பாருங்க, மத்தோட கேரக்டருக்காக நம்ம கேரக்டரை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இந்த உலக ரீதியா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பையன் என்ன பண்ணிட்டு இருந்தானா, ஒரு தண்ணீர் ஓட ஏறிய உட்காந்துட்டு இருந்தானோ, தண்ணீரோட அரிய உட்காந்துருந்தான். உட்காந்துருக்கும் போது உட்காந்துட்டு அந்த தேலை வந்து தண்ணிக்குள்ள போகும்போது எடுத்து வெளியே விட்டானாம். வெளியே விடும்போது அது தேலை அவனை என்ன பண்ணிச்சாங்க? கொட்டுச்சான். அந்த பக்கம் ஒரு துறவி வந்தாராம். திரும்பவும் அது தண்ணிக்குள்ள போகுது. திரும்ப அவன் என்ன பண்றான்? வெளியே விடுறான். திரும்ப அவனை கொட்டுது. அப்ப அந்த துறவி நல்லா பல வருஷம் துறவு கொண்ட துறவி என்ன பண்றாரு? பார்த்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, அட முட்டாளே, அந்த தேல் தான் உன்னை கொட்டுது இல்ல, நீ ஏன் அதை எடுத்து என்ன பண்ற? திரும்ப பிடிக்கிற, வெளியே விடுற அப்படின்னு சொல்லும் போது அவன் ஒரு காரியத்தை சொன்னா, கொட்டுறது தேளுடைய குணம், காப்பாத்துறது என்னுடைய குணம் அப்படின் போது ஒரு சகோதரன், நீங்க அந்த சகோதரனை ஒரு வருஷம் புரிஞ்சுங்களேன், அவருடைய வார்த்தைகள் அவருடைய தரத்தை காட்டுவாங்க. அவருடைய வார்த்தை தரத்தை காட்டும். இப்ப நீங்க என்ன கெட்ட வார்த்தை திட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுடைய தரம். நான் திரும்ப திட்டினா என்னுடைய தரம் அதுல இருந்து தெரியுது இல்லைங்களா? நீங்க திட்டுறதுனால நான் எதை காட்டணும்? எனக்குள்ள என்ன இருக்குது அதை தான் காட்டணும். நம்ம அதை காட்ட தவறுறோம், திரும்ப அதே கோல எடுக்கிறோம். அப்படியே உண்மையாகவே எனக்குள்ள என்ன இல்லை? சகோதர சிநேகமோ இல்ல கிறிஸ்துவின் ஆவியோ அதுக்கு ஈக்குவலா ஏதாவது பண்ணிடணும், அதுக்கு ஆன்சர் பண்ணிடணும், நான் கரெக்ட்னு சொல்லி நிரூபிச்சிடணும். நம்ம அதை தான் செய்ய விரும்புறோம் இல்லைங்களா? நம்ம அநேக நேரங்கள்ல வார்த்தைகளை தவறா புரிஞ்சுக்கிறோம். தேவன் மாறாதவர், நானும் மாறவே மாட்டேன், அப்படியே தான் இருப்பேன்ற எண்ணம். தேவன் மாறாதவர், நான் கூட மாறதில்லை, என்னுடைய ஸ்டாண்ட்ல இருந்து மாறதே கிடையாது. ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி அநேக நபர்கள் என்ன பண்றாங்களா, ஊழியக்காரங்க பயப்படாதேன்னு சொல்லி தேவனுக்கே பயப்படுறது இல்லை. யாரும் பயப்படாதேன்னு சொல்லி தேவனுக்கே பயப்படுறதில்ல, வார்த்தைக்கே பயப்படுறது இல்லையா? இல்ல காமெடியா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க நல்லா. எனவே சகோதர சகோதரி, ஒரு சகோதரன் ஒரு நபர் அந்த மாதிரி உங்களுக்கு விரோதமா ஒரு கெட்ட வார்த்தை பேசுறாரு, ரோட்ல பேசுறாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல உலக ரீதியா ஒரு காரியத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நல்லா உண்மையான அன்பான நபர்கிட்ட நீங்க ஏதாவது பேசி சண்டை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கடந்து போயிடுவாங்க. நல்லா பாருங்க, அமைதியா போயிடுவாங்க, சண்டை போட மாட்டாங்க, ரிப்பீட் பேச மாட்டாங்க. ஆமாங்க, நீங்க ரோட்லயே பாருங்க. நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம்? அது பலவீனமா நினைக்கிறோம், நம்மளை நிரூபிக்க நினைக்கிறோம். இதேதான் சகோதரனுக்குள்ளேயே ட்ரை பண்றோம். இது நான் நினைக்கிறேன் உபதேசம் கரெக்ட்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடணும் அந்த இடத்துல, அப்பதான் நான் மேல நான் சொல்றது கரெக்ட்னு சொல்லி நிரூபிச்சிடணும். அமைதியா போற எண்ணமே, தாழ்மையா போற எண்ணமே இல்ல. எனக்கு விரோதமா ஒருத்தர் வந்து அலிகேஷன் வச்சுட்டாருன்னா நான் திரும்ப அதை என்ன பண்ணணும், எப்படியாவது ப்ரூவ் பண்ணி காத்து என்ன பண்ணுங்க, அந்த இடத்துல வலை போட்டு ரெடியா வச்சிருப்போம். ஒரு 6 மாசத்துல ஏதாவது ஒண்ணு வரும், போட்டு அழிச்சிடணும். அது உண்மையா, அது நம்மளுடைய தரத்தை காட்டும். நான் சொல்றேன், அவருடைய வார்த்தைகள் தரத்தை காட்டும், அவங்களுடைய செயல்களும் அவருடைய தரம் என்ன என்பதை காட்டும், அவங்க யார் என்பதை காட்டும். வார்த்தைகள் தரத்தை காட்டும், செயல் அவங்களோட நிலையை காட்டும், என்னவா இருக்கிறான்றதை காட்டும். நமக்குள்ள கிறிஸ்து இருக்கும் பட்சத்துல, அது சரியான விசுவாசமா இருக்கும் பட்சத்துல, சரியான வல்லமையா இருக்கும் பட்சத்துல, சரியான பொறுமையாய் ஞானமாய் தேவ பக்தியா இருக்கும் பட்சத்துல, சரியான வகையான சகோதர சிநேகமா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, நேரம் இல்லை, நான் சீக்கிரமா முடிக்கிறேன். பொய்யான சகோதர சிநேகத்தை காட்டுறதுக்கு முன்னாடி இன்னொரு சில விஷயங்கள் காட்டுறேன் பாருங்க. பொய்யான சகோதர சிநேகம். எசபேல், நீங்கள் கவனிப்பீர்களே, ஆனால் இது ஒரு பெரிய சரித்திரமாய் உள்ளது. நீங்கள் அதை குறித்துக் கொள்ள விரும்பினால் 16வது ராஜாக்கள் 16வது அதிகாரத்தில், எசபேல் ஒருவதும் அபிரகாமின் குமார்த்தி அல்ல. இங்கு அஞ்ஞானி ஆகிய ரோமாபுரி இந்த குழுவினரும் அபிரகாமின் குமார்த்தி அல்ல.
நிக்கோலாய் மதஸ்தர் ஒரு குளிந்து போன உண்மையான விசுவாசி இடத்துல தங்களை வேறு பிரித்துக் கொண்டு விசுவாசம் இல்லாத காணப்பட்ட சம்பிரதாயமான முறைமையை கொண்ட கிறிஸ்துவ கூட்டமாயிருந்தனர். அவர்கள் இன்றைக்கு இருப்பது போல அவர்கள் ஒரு சபையை தங்கும் விடுதியை போன்றவைகளாகவே ஆக்க விரும்பினர். இன்னைக்கு நிறைய பேரை பார்த்திருக்கேன். மீட்டிங் நடக்குது, தமிழ்நாட்டுல மீட்டிங் நடக்குது. காலையில ஒருத்தர் வருகை வந்திருக்குன்னு ப்ரீச் பண்றாரு, மதியம் ஒருத்தர் வருகை வரலன்னு ப்ரீச் பண்றாரு, ஈவினிங் என்னன்னே தெரியாம ப்ரீச் பண்றாரு. நம்மளுடைய வேறுபாடு எங்க தெரியணும்னு சொன்னா, நம்ம காட்டுற அன்புல தெரியக்கூடாது, நம்ம எந்த இடத்துல நிக்கிறோன்றதா தெரியணும். பொய்யான சகோதர சிநேகம் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து எசபேல் காலத்துல, ஆகாப் யோசபேல் காலத்துல 400 பேர் ஒண்ணு சேர்ந்தாங்க. நம்ம எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லி ஒண்ணு சேர்ந்தாங்க. யாருக்கு விரோதமாங்க? சிதேக்கியாவிலிருந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க இல்லைங்களா? யாருக்கு விரோதமா சேர்ந்தாங்க? ஒரு தீர்க்கதரிசி அன்னைக்கு இருந்தான், எலியா தீர்க்கதரிசி அல்ல, மிகாயா தீர்க்கதரிசி விரோதமா சேர்ந்தாங்க. மிகாயா மட்டும் செப்பரேட்டா இருந்தான். அப்ப அவனோட சகோதர சிநேகம் இல்லைன்னு அர்த்தமா? மிகாயா சகோதர சிநேகம் இல்ல. சகோதர சிநேகத்தை காட்டக்கூடிய இன்னொரு வழி சிச்சையா இருக்குது. நீ சகோதர தவறா போகும்போது வார்த்தையின் வடிவில எடுத்து போய் நீ சிச்சிக்கிறது சகோதர சிநேகமா இருக்குது. அதை நம்ம என்ன சொல்றான்னு சொன்னா, அது சகோதர சிநேகமே இல்லை இவருன்றோம். அது கிடையாது சகோதரன். உண்மையான அன்பு திருத்துகிறதா இருக்குது. உண்மையான அன்பு திருத்துகிறதா இருக்குது. செய்கிற தவற பாலிஷ் பண்ணிட்டு அப்படியே போறது கிடையாது. நான் உங்களை பாலிஷ் பண்றேன்னா உங்ககிட்ட வேற ஏதோ விஷயத்தை எதிர்பார்க்கறேன்னு அர்த்தம். உங்களை பாலிஷ் பண்றேன், நீங்க செய்யற தவற பாலிஷ் பண்றேன் பரவாயில்ல அப்படின்னா, நான் உங்களை பாலிஷ் பண்றேன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, உங்கள்கிட்ட வேற ஏதோ எதிர்பார்க்கிறேன். உண்மையா நேசிச்சேன்னு சொன்னா உங்களோட தவறுகளை நான் என்ன பண்றேன்? எச்சரிப்பேன். அதான் உங்களோட கூட டிராவல் பண்ணுவேன், கடைசி வரைக்கும் உங்களோட கூட டிராவல் பண்ண. இது தவறுன்னு சொல்லி சுட்டி காட்டுவேன். அதே அந்த லிமிட் கூட பைபிள் சொல்லுது. சகோதரன் ஒருத்தன் தவறு செய்தால், அவன் தவறு செய்யும் போது என்ன பண்ணுங்க, ஒரு தடவை 2 தடவை என்ன பண்ணு, சுட்டி காட்டு. அதே தாண்டி தவறு செய்யும் போது சபையிலிருந்து என்ன பண்ண, அவனை விட்டுருல, பிசாசுக்கு ஒப்பு கொடு. தீர்க்கதரிசி இந்த செய்தி சொல்ற, இந்த காரியத்தை சொல்ற, பிசாசுக்கு ஒப்பு கொடு. அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, பிசாசுக்கு ஒப்பி கொடுக்கும் போது அவன் ரட்சிக்கப்படுவான். மாம்சரீதியா மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறான், ஆத்மா ரட்சிப்புக்கா மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறன்ற. அவன் சர்ற மறிச்சாவது வந்துட்டோம் அந்த இடத்துக்குன்னு பேசுறேன். சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ சகோதர சிநேகத்தோட எல்லை எப்பேற்படுறது கவனிங்க. நான் இன்னொரு சில காரியங்களை சொல்றேன் கவனிங்க. அப்போ இங்க பாருங்க என்ன நடக்குது. இந்த மணவாட்டி பச்சை புழு சாப்பிட்ட கனியின் முதல் கனி சகோதர அன்பா. ஆதி வெந்த கோசையில சகோதர அன்பு தான் இந்த மணவாட்டி மரத்துல பீத்து போடப்பட்ட முதல் கனியா இருந்துச்சு இல்லைங்களா? 4 புழுக்கள் இருந்துச்சா? பச்சை புழு, பட்டை புழு, முசுக்கட்டை பூச்சி, அப்புறம் வெட்டுக்கிளி, 4 புழுக்கள் இருந்துச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் பச்சை புழு வந்துச்சு. பச்சை புழு வந்து என்ன பண்ணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் கனியை சாப்பிடுச்சு, அப்புறம் இலைய சாப்பிடுச்சு, அப்புறம் பட்டைய சாப்பிடுச்சு, அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற இந்த கட்டைக்குள்ள போச்சு. கட்டைக்குள்ள போய் சாப்பிட இருந்துச்சு. நம்ம பார்த்தோம், செய்தியை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கனியை சாப்பிடும் போது ஆவியின் கனிகள் இருக்கு இல்லையா? ஆவியின் கனியில முதல் கனியாகிய சகோதர சிநேகத்தை உடைச்சிடுச்சு. நம்ம தெரியும், நம்மளோட சிங்க கதையும் 4 எருது கதை நமக்கு தெரியும், தெரியுமா இல்லைங்களா? முதல்ல அந்த சிங்கங்களை அந்த எருதுகளை அடிக்கிறதுக்கு அந்த சிங்கம் பிளான் பண்ணுச்சு. என்ன பிளான் பண்ணுச்சு? ஃபர்ஸ்ட் 4 பேரும் அடிக்கும் போது போகும்போது என்ன பண்ணாத, அணுக முடியாது. என்ன பண்ணலாம்? இப்போ தனித்தனியா ஃபர்ஸ்ட் பிரிக்கணும். பிசாச பண்றது, எதிர்க்கிறது, உங்களை மேற்கொள்றதுக்கான வழி என்னன்னு சொன்னா பிரிக்கிறது தான். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க, உங்களுக்குள்ள கசப்பான வேர் வச்சுக்காதீங்க. இன்னொன்னு, ஒரு மனுஷனுக்கு ஒரு சுயாதீனம் இருக்குது, சுயாதீனத்தை விடுங்க. சுயாதீனத்தை வர்றது கிடையாது. அவரு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும், அவரு இப்படிதான் போடணும், ஃபுல் பட்டன் தான் போடணும். இது ஏன்? உபதேச ரீதியா தவறா இருந்தாலும் கூட அப்படி நம்ம நினைக்க கூடாது. நான் ஒரு சகோதரன் சொல்றேன், ஃபுல் பீட்ல இருந்து ஒரு விஷயத்த சொல்றேன். எனக்கு ஒரு சகோதரன் ஃப்ரெண்டு, எத்தனை வருஷம் தெரியுமா? 20 இயர்ஸா ஃப்ரெண்டு. அதாவது 2008 இருந்து எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க? 18 வருஷமா ஃப்ரெண்டுங்க. இந்த செய்தி வர்ற காலத்துல எனக்கு ஃப்ரெண்ட். அவரு அட்வென்டிஸ்ட், இன்னைக்கு வரைக்கும் அவரோட கூட அன்பு ஒரு நாள் ஒரு இடத்துல குறைஞ்சதே கிடையாது. அவ்வளோ க்ளோஸ், அவ்வளோ தன்மையான மனுஷன். நானா இருக்கிறதுக்கு அவர் விட்டுருக்காரு, அவரா விட்டுறதுக்கு நான் விட்டுருக்கிறேன். உபதேசம் டோட்டல் டெட் ஆப்போசிட்டுங்க. புரிஞ்சுக்கோங்க நல்லா. எல்லை வடக்கு தெற்குக்கு இருக்கிற எல்லை ஆப்போசிட். ஆனாலுமே அவரோடு கூட இருக்கிற உறவு அப்பேற்பட்ட உறவு. ஏன்னா என்ன விஷயம்னு சொன்னா, எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்ப்பு? எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நான் அவருடைய ரட்சிப்புக்காக பாடுபடணும்னு சொல்லி ஏதாவது காரியத்தை சொல்லுவார். என்னுடைய ரட்சிப்புக்காக பாடணும்னு சொல்லி அவருடைய பார்வையிலிருந்து சொல்வார். அந்த இடத்துல பிரச்சனை கிடையாது. அவர் நான் நினைச்ச மாதிரி இருக்கணும், அப்பதான் அவரை ஏத்துக்கிறேன்.
அப்படின்னு சொல்லும் போது இங்க சகோதர சிநேகம் என்ன பண்ணுது, உடையுது இல்லைங்களா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரிதல் இருக்குமா? இருக்குமா பிரதர்? இந்த குழந்தை வந்து என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் தயிர் சாப்பிடுது இல்லைங்க, ஃபர்ஸ்ட் பால் குடிக்குது, அதுக்கப்புறம் மெதுவான ஆகாரத்தை குடிக்குது. அது மாதிரிதான் சகோதர சகோதரியோட வளர்ச்சியில அப்படிதான் இருக்குது. ஒரே நாள்ல இவர் என்ன பண்ணுவான், நான்வெஜ் சாப்பிடணும்னு விருப்பப்படுறது நியாயமே கிடையாது இல்லைங்களா? அப்போ சுயாதீனத்தை நம்ம விட்டு கொடுக்கறதே கிடையாது. ஒரு குடும்ப சூழ்நிலையில சுயாதீனம் இருக்கணும். குடும்பத்திலே சுயாதீனம் இல்லை, பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அப்படி இருக்க விடணும். அவங்களுக்கு என்ன பண்ண, கைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் நல்ல வழி இது, தவறான வழியில இதுடைய பலன் இதை பெற்றுக்கொள்வா என்றத சொல்லணும். ஒரு மனைவி இது இந்த ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், சுயாதீனத்துக்கே விடுறது கிடையாது. சுயாதீனத்துக்கு விடுறோமா? பிரத்யேகமா நம்ம இந்தியன்ஸ் வந்து சுயாதீனத்துக்கே விடுறது கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? குடும்பங்கள் ஏன் பிரச்சனை தெரியுமா? சுயாதீனத்துக்கே விடுறது கிடையாது. ஒருத்தருக்கும் ஒரு சுயாதீனம் இருக்கு. தேவன் வந்து ஆதாமேவாள் பாவம் செய்யும் போது போய் கை காலை பிடிச்சு கிடையாது. தேவன் எச்சரிப்பை என்பையும் காட்டினார். அதுக்கு மீறி அவன் கமிட் பண்ணும்போது அவனை என்ன பண்ண தேவன் தடுக்க கிடையாது. அதை தாண்டி வரும்போது அவனை ஏற்றுக்கொள்ள தயாரா இருந்தார். புரியுதா உங்களுக்கு? சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நம்மளுடைய தேவனுடைய குணம் தாங்க நம்மளுடைய குணமா இருக்கணும். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? சுயாதீனத்துல விடுறேன்னு சொன்னா கேடு கெட்டுட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி விடுறது கிடையாது. ஒரு மனுஷனுக்கும் தீர்மானம் எடுக்கிறதுக்கான நேரத்தை கொடுக்கணும், அந்த டைமை கொடுக்கணும், ஸ்பேஸ கொடுக்கணும். அவங்கள தீர்மானம் நம்ம எடுக்க முடியாது. எடுக்க முடியுமா? உங்க தீர்மானத்தை நான் எடுக்க முடியுமா? ஆனா அதே வேலையில எச்சரிக்கை கொடுக்க வேண்டிய வேலை யாருது? நம்ம அந்த வேலையை நம்ம செய்யறது இல்லை. நம்ம எச்சரிப்பையும் கொடுத்துட்டு அந்த தீர்மானத்தை மாத்தி எடுத்துட்டு அவங்க மேல என்ன பிளாஸ்ட் ஆகும், பிளாஸ்ட் பண்ணி அவங்க அவ்வளவுதான் முடிஞ்சின்றோம். அது கிடையாதுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி மனநிலையில இருக்க மாட்டாங்க. அந்த வழியில தான், அந்த பள்ளத்தாக்கின் வழியா தான் வரணும்னு நாம என்ன பண்றது? புரியுங்களா? அவங்க அந்த பள்ளத்தாக்கின் வழியா தான் வரணும்னா நம்ம சொல்றோம் இது சரியில்லை பிரதர், இந்த வழியில போனா வேலைக்கு ஆகுதுன்னு போது, இல்ல நான் எனக்கு கரெக்டா படுதுன்னா போங்க. அப்போ என்ன பண்றேன், நான் விட்டு விடுறேன் தவிர அவரை வேர்த்து ஒதுக்கி அவர் அவ்வளவுதான் சொல்லி சாணி கரைச்சி ஊத்துறதெல்லாம் கூடாது. உண்மையா எனக்குள்ள அது இல்லைன்ற அந்த சகோதரர் தவறு செய்யறாருன்றதெல்லாம் ஒரு பக்கம், உண்மையான கிறிஸ்துவ அன்பு அது இல்லைன்ற. அடுத்தது பாருங்க, நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன் கவனிங்க. சகோதர அன்பு கனியாய் இருக்கும் பட்சத்தில், கவனிங்க நல்லா, சகோதர அன்பு கனியாய் இருக்கும் பட்சத்தில் வித்தின் பாகம், அதாவது வார்த்தை இருக்கும் போது வார்த்தை பட்சத்தில் கனிக்குள் வித்தின் பாகம், அதாவது வார்த்தை இருக்கும். கரெக்டுங்களா? சகோதர சிநேகம் என்னவா இருக்குது? கனியா இருக்குது. கனிக்குள்ள என்ன இருக்கும்? வித்தின்னா என்ன அர்த்தம்? வார்த்தை இல்லைங்களா? சகோதர சிநேகம் தான் கனி அப்படின்னும் போது அந்த கனிக்குள்ளதான் என்ன இருக்குது? வார்த்தை இருக்குங்க. கரெக்டுங்களா உங்களுக்கு? இப்ப அந்த கனி போச்சுன்னு சொன்னா அதுக்குள்ள என்ன போயிடும்? வித்து போயிடும். வித்து போச்சுன்னு சொன்னா அந்த மரத்துடைய ரீப்ரொடக்ஷன் சிஸ்டமே பாதிக்கப்பட்டுரும். நான் சொல்றது புரியுதா? ரொம்ப டெப்தான விஷயத்த பேசுறேன், புரிஞ்சுங்க. சகோதர அன்பு கனியா இருக்கும் பட்சத்தில் கனிக்குள் வித்தின் பாகம், அதாவது வார்த்தை இருக்கும். கனி போகும்போது, அதாவது கனியின் மூலமாகவே ஒரு செடியானது மறு உற்பத்தி செய்யும். கரெக்டுங்களா? ஒரு செடி எது மூலமா மறு உற்பத்தி செய்யும்? வித்தின் மூலமா, அதாவது சீடு. அந்த சீடு வந்து எதுல இருக்குது? கனிதான் சீடை கண்டெயின் பண்ணி இருக்கு இல்லைங்களா? அந்த கனி என்னவா இருக்கு? முதல் கனி எதுன்னு சொல்றாரு தீர்க்கதரிசி, சகோதர சிநேகம். அப்போ எனக்குள்ள வித்தின் பாகம் இருக்குது, உங்களுக்குள்ள வித்தின் பாகம் இருக்குது, இதெல்லாம் சேரும்போது ஒரு கனியா இருக்குது. இது உடையும் போது அங்க என்ன பிரேக் டவுன் ஆகுது? சீடு. உங்களுக்குள்ள வித்து, உங்களுக்குள்ள ஒரு வார்த்தை இருக்கு, எனக்குள்ள ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தையோட கனெக்ட் ஆகணும், அப்பதான் அது ரீப்ரொடியூஸ் ஆகும், இன்னொன்னு உற்பத்தி பண்ணும். அப்ப இந்த கனி உடையும் போது அங்க ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் என்ன ஆகுது? உடையுது. புது ஜீவனையும் புது மரங்களையும் உற்பத்தி பண்ண முடியாது. புரிஞ்சா உங்களுக்கு? பிசாசு என்ன பண்ணா? கனியை சாப்பிட்டான். கனியை சாப்பிடறது மூலம் என்ன செய்யறான்? ஃபர்ஸ்ட் எதை பிரேக்? ஒரு மரத்துல கனியை பிரேக் பண்ணிட்டனா கனி இன்னொரு மரத்தை உண்டு பண்ணாது. கனியை சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணு? இலைய சாப்பிடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணு? பட்டைய சாப்பிடு. அப்புறம் மரத்துக்குள்ள போயிடு இல்லைங்களா? அப்போ கனியை பிரேக் பண்ணாவே முதல் கனி சகோதர சிநேகம், அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாமே சந்தோஷ சமாதானம் எல்லாம். அப்ப முதல் கனியாய சகோதர சிநேகத்தை பிரேக் பண்ணும்போது கனிக்குள்ள வித்தின் பாகம் இருக்குது. வித்துனா வார்த்தை. உங்களுக்குள்ள வெளிப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கும் பிரதர், எனக்குள்ள ஒரு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை இருக்கும், இவருக்குள்ள ஒண்ணு இருக்கும். அப்ப அந்த கனியை உடைக்கும் போது அந்த வார்த்தை இல்லாம போயிடுது இல்ல? உங்ககிட்ட நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய வார்த்தை அநேக நபர்கள் நீங்க எப்படிதான் இருக்கிறாங்க, கனியை உடைச்சிட்டு வார்த்தையை பெற்றுக்கொள்ளாம தவிக்கிறாங்க. கரெக்டா பிரதர்? கனியை உடைச்சிட்டு எனக்குள்ள என்ன இருக்குது? ஒரு வார்த்தை. உங்களுக்குள்ள ஒரு வார்த்தை இருக்குது,
நம்ம கனியா இருக்கிறோம், கனியை உடைச்சிடுறோம், கனி இல்ல. அப்போ அந்த உள்ளகிற வித்து தான் திரும்ப மறுபடியும் என்ன பண்ணுது, ரீப்ரொடியூஸ் பண்ணி இன்னொரு மரத்தை கொண்டு வரும், அது இல்லாம போயிடுது. அதான் பாருங்க. அப்போ அதாவது கனியின் மூலமாகவே ஒரு செடியானது மறு உற்பத்தி செய்யும். அந்த மறு உற்பத்தியின் செயல்பாடு அதன் மூலமா நின்று விடுகிறது. அந்த கனி உடையும் போதே மறு உற்பத்தி இன்னொரு ஜீவனை பிறப்பிக்கக்கூடிய காரியம் நின்று விடுகிறது. எனவே சகோதர சிநேகம் ஆகிய கனி நமக்கு தேவையா இருக்குது. கனி தேவை, அதாவது சரியான வகையான சகோதர சிநேகம் நமக்கு தேவையா இருக்கிறது. ரைட் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட், கனி, சரியான வகையான சகோதர சிநேகம் வேணும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அடுத்தது பாருங்க, ஆபிரகாமும் சகோதர சிநேகமும். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். சில நேரங்கள்ல பிரிந்து போறதும் சகோதர சிநேகத்தை காட்டு. சில நேரங்கள்ல நித்திய பிரிவினை கிடையாது, அது இட்டர்னல் செப்பரேஷன் கிடையாது. இட்டர்னல் செப்பரேஷன்ன்றது மரணத்துக்கு நமக்கு நடக்கிறது. சில நேரங்கள்ல ஆபிரகாம் சகோதரனை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு நினைக்கிறான். பாதிப்பு வரும்போது, ப்ராப்ளம் வரும்போது யார் ஃபர்ஸ்ட் போய் நின்றுது? புரியுதா உங்களுக்கு? சில நேரங்கள்ல சுயாதீனத்தை விட்டு கொடுக்கறதும் சகோதர சிநேகம் தான். சுயாதீனத்துக்கு விட்டு கொடுக்கறது யார்? சுயாதீனம். லோத்துடைய சுயாதீனத்துக்கு யார் விட்டு கொடுத்தாரு? விட்டு கொடுத்தாரு இல்லைங்களா? அவர் அதை விரும்புறாரு, அது தவறானதுதான். சோதோம் குமாருடைய அழிவை ஆபிரகாம் முன்னாடியே பார்த்தாரு தான், அந்த வழிக்கு ஆபிரகாம் விட்டு கொடுத்தாரு தான். இல்ல நீ இங்கேதான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் இல்லைங்களா, நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ செலக்ட் பண்ணு அப்படின்னும் போது அவன் போகும்போது அதுதான் அந்த இடத்துல சகோதர சங்கம் வெளிப்படுது. அந்த பிரிவினையில கூட என்ன வெளிப்படுது? புரியுதா? நம்ம என்ன பண்றோம், எப்பவுமே ஒட்டி என்ன பண்ணுங்க, ஒட்டி இருக்கணும், அப்படிலாம் இல்ல. இந்த நெளிவு சுழிவுகளை புரிஞ்சு கொள்ளணும். அப்படிங்களா? இந்த தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். சகோதர சிநேகம் என்ன பண்ணுவோம்? சுயாதீனத்துக்கு என்ன பண்ணுங்க, வழிவகுக்கும். உன் சுயாதீனம் நீங்க எடுங்க, நீங்க என்ன பண்ணுங்க. ஆனா என்ன பண்றேன், என்னுடைய பார்வையில் சகோதரா நான் இந்த வார்த்தையில இப்படி படிச்சிருக்கேன், இது தவறா இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்றேன், நான் சொல்றேன். நான் பின்னாடி போய் என்ன பண்ண, உங்க மேல சாணி வாரி இறைக்க கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அப்படி இருக்கும்போது இதுதான் உண்மையான காரியமா இருக்குது. தீர்க்கதரிசி இது கீழே ஒரு உவமையை சொல்றாரு, அதை அடுத்தது பாருங்க. அன்பு திருத்துகிறதா இருக்குது. நீங்கள் ஜனங்களை நேசிக்கிறீர்கள் என்றவால் நினைத்தோம் என்று நீங்கள் கூறலாம். அன்பு திருத்தக்கூடியதாக இல்லாவிட்டால் பின்பு அன்பை நீங்கள் எவ்வாறு உற்பத்தி செய்யக்கூடும்? ஆல்ரெடி சொன்ன, தேவன் அன்பானவர். தேவன் அன்புள்ளவரா இருந்தா அவர் என்னவா இருக்கணும்? நல்லவரா இருக்கணும். தேவன் நல்லவரா இருக்கணும்னா அவர் நீதி உள்ளவரா இருக்கணும். தேவன் நீதி உள்ளவரா இருக்கணும்னா சட்டத்தை உடையவரா இருக்கணும். எந்த ஒரு சட்டமோ அதுக்கேற்ற விளைவை, ரிவார்டையும் அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட்டையும் உடையதா இருக்குது. இது நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. தேவன் அன்புள்ளவர் என்ன செஞ்சாலும் என்ன பண்ணிடுவாரு? அதுதான் பொய்யான அன்பு. மன்னிக்கிறது இருக்கு, அதை மாத்திக்காதீங்க. மன்னிப்பார் அது வேற. ஆனா தேவனை இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்களேன், இன்னொருத்தர் தீர்க்கதரிசி சொன்ன பாயிண்ட் தான். தேவன் எப்பொழுதுமே நம்ம மன்னிச்சுனே இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோமா? தேவன் என்ன மாத்தணும்னு நினைக்கிறதே இல்லையா? நம்ம எப்படிங்க, நான் சிகரெட் குடிச்சிட்டே இருக்கணும், அவர் என்ன மன்னிச்சுட்டே இருக்கணும், நான் சிகரெட்டை தூக்கி போடணுன்ற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை. சொல்ல புரியுதுங்க உங்களுக்கு? தேவன் மன்னிப்புடையவராகவே இருக்கணுமே தவிர அவர் புது சிருஷ்டியா மாத்தணும்ன்றது நம்ம நினைக்கிறதே கிடையாது. தேவன் என்ன பண்ண முடியும்? அவர் என் பாவங்களை மன்னிக்க முடியும். மன்னிக்கிறது மட்டும் இல்லாம அவரை போல என்ன மாத்த முடியும். அந்த எண்ணத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன இன்னொரு வரணும். மன்னிப்புன்னு ஒரு கட்டம் தான். மன்னிப்புக்கு அடுத்தது என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்குங்க? விசுவாசம் இருக்குது. விசுவாசமானது மன்னித்தலின் பேர்ல இருக்குது. விசுவாசம் எப்ப கிரியை செய்யும்? மன்னித்தலின் பேர்ல இருக்குது இல்லைங்களா? மன்னிப்புக்கு அப்புறம் என்ன இருக்குது? விசுவாசம். விசுவாசம் தான் கிரியைகளை கொண்டு வரும். சுவாசிக்கிறீங்க, சொல்றது புரியுதுங்க உங்களுக்கு? சரி, இன்னொரு சில பாயிண்ட்ஸ் பார்த்து முடிக்கிறேன் பாருங்க, வசனங்களை காட்டுறேன். சகோதர சிநேகத்தை குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியது இல்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் தேவனால் போதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் இல்லைங்களா? உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிற இடத்துல அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் இல்லைங்களா? சரி, இந்த அன்புக்கும் சகோதர சிநேகத்துக்கும் வேற எந்த ஒரு குணாதிசயத்துக்கு இல்லாத ஒரு கனெக்ஷன் இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். அன்புக்கும் சகோதர சிநேகத்துக்கும் கீழே இருக்கிற விசுவாசத்துல வேற எந்த இதுக்கும் இல்லாத ஒரு டீப்பான கனெக்ஷன் இருக்கு. என்ன கனெக்ஷன்னா, இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வரும்போது நியாய பிரமாணத்துல பிரதான கட்டளை எதுன்னு சொல்லி கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்களா இல்லைங்களா? அப்போ அவர் என்ன கட்டளையில சொன்னாரு?
என்னங்க? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனே இல்ல, ஒருவரே கர்த்தர் இல்ல, அது வந்து உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரையே ஆராதனை செய்து அவரையே பரிந்து கொள்வாயாக. அது முதலாவது கட்டளை. அதுக்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கட்டளை, அதுக்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை கட்டளை என்னன்னு சொன்னா, உன்னிடத்துல அன்பு கூறுவது போல அப்படின்னு சொன்னா, முதல்ல தேவ அன்பு, இன்னொன்னு சகோதர அன்பு. இததான் நியாய பிரமாணத்துடைய முழுமையா காட்டுற. கரெக்டுங்களா? இப்போ ஒருத்தன் வந்து ஒரு பணக்கார வாலிபன் வந்து சொன்னா இல்லையா, அந்த வாலிபன் வந்து சொன்னா, நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய என்ன செய்ய வேண்டும் சொன்னா, இயேசு கிறிஸ்து கொஸ்டின் கேட்டா, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? என்னங்க? வித்து தரித்திரக்கொடு பின்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வித்து தரித்திரக்கொடுன்னு சொன்னா அது பிறனை நேசி, சகோதர அன்பு. என்ன பின்பற்றி வான்னு சொன்னா தேவனை நேசி. ரெண்டு விஷயம். ஒன்னு யார நேசி? சகோதர அன்பை ஃபர்ஸ்ட் காட்டினார். அப்படின்னா நான் அந்த செய்தி எடுத்தேன். அத லவோதைக்கிய சபை காலமா அவன் இருந்தான். லவோதைக்கிய சபை காலம் தான் அது. அந்த காலத்துல வந்து கேட்கிறான், என்ன கேட்கிறான்? நான் தேவனை நித்திய ஜீவனை பெரும்படிக்கு என்ன செய்ய வேண்டும்ன்றான். அவன் தேவன் யாருன்னு தெரியுது, அவனுக்கு தெரியுது. அப்ப அவர் சொல்றாரு, நீ ஐஸ்வர்யவனா இருக்கிற இல்லையா? அவன் ஐஸ்வர்யம் தானே. லவோதைக்கிய சபை எப்படி இருக்குது? ஐஸ்வர்யவான என்றும் திரவிய சபை என்றும் ஒரு குறைவில் என்று இருக்கிறான் இல்லைங்களா? நான் சிறு வயது முதல் எல்லாத்தையும் கை கொண்டிருக்கிறேன். லவோதைக்கியா என்ன சொல்லுது? நான் எல்லாம் ஃபாலோ பண்றேன் அப்படின்றாங்க இல்லைங்களா? அந்த வாலிபன் அப்படிதான் இருந்தான். கரெக்டுங்களா? அப்ப அவங்கிட்ட இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உனக்கு எல்லாத்தையும் விட்டு. அப்படின்னா நீ வர வேண்டிய முதல் ஸ்டெப் சகோதர சிநேகம். அதுக்கப்புறம் இவெல்லாம் விட்டு தரித்திரக்கூடும் போது சகோதர சிநேகத்துக்கு அடையாளமா இருக்குது. அடுத்து என்ன பின்பற்றி வான்றது வார்த்தை பின் தலைக்கல்லா இருக்குது. கரெக்டுங்களா? இப்ப அதான் நம்ம இங்க மேல பார்த்தோம். இந்த இடத்துல மேல பார்த்தோமா இல்லையா? மேல பார்த்தோம். இதுக்கும் ஒரு உறவு இருக்கு. இது தேவன், பர்ஃபெக்ட் தேவன். இப்ப இந்த இடத்துல இந்த தலைக்கல் வந்து காட்லினஸ்ல உட்காரல, அப்படியே தேவ பக்தியில உட்காரல, பேஷன்ஸ்ல பொறுமையில உட்காரல. இந்த இடத்துல டெம்பரன்ஸ், சரி பேஷன்ஸ் டெம்பரன்ஸ் தன்னடக்கத்துல உட்காரல, மேல நாலேஜ்ல உட்காரல. இது உட்கார வேண்டிய பர்ஃபெக்ட் எதுவா இருக்குது? சகோதர சிநேகத்துக்கும் அதுக்குதான் ஒரு உறவு இருக்குது. அப்போ நியாய பிரமாணத்துடைய ரெண்டு கட்டளைகள் எப்படி பொறுத்துறாரு? சகோதர சிநேகமும் அன்பும். இதை பின்பற்று. இதுதான் என்ன இருக்குது? பிரதான கட்டளையா இருக்குது. சரி, அதை தாண்டி ஒரு பிரதான கட்டளை இருக்குது. இது ரெண்டையும் சுருக்கி இன்னொரு கட்டளை இருக்குது. இதை சுருக்கி ஒரு கட்டளையே என்னன்னு சொன்னா பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க, முக்கியமான விஷயத்த வாசிக்கிறேன் பாருங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ராஜரீக பிரமாணம், ராயல் கமாண்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னா, ராயல் அதாவது ராஜரீக பிரமாணம் எதுன்னு சொன்னா, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கிறதா ராஜரீக கட்டளை. எதுதான் அது கீழே பாருங்க. ஒருவரிடத்தில் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். கடனை குறிச்சு பேசும்போது இதுதான் கடனா இருக்கணும். கடன் பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி. கடன் என்னங்க? கடன் கடமை. என்னுடைய கடமைன்றது என்னங்க? என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. கண்டிப்பா நான் உங்களை நேசிச்சாகணும், கண்டிப்பா நீ அன்பு செலுத்தி ஆகணும். அது கடமை. அந்த ஒரு கடமை தான் இந்த பூமியில நமக்கு இருக்கணுமே தவிர எந்த கடமையும் இருக்கக்கூடாது. பாருங்க, நியாய பிரமாணத்தை கடன்படாது பிறனிடத்தில் அன்பு கூறுகிறோம், நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படினில், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்ற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் இடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்ற ஒரே வார்த்தையிலேயே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறகு புல்லாங்க செய்யாது, ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்குது. ஆமென். பாருங்க, அது கீழே முக்கியமானது, சகோதரர் நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த சுயாதீனத்தை தான் மாத்தி நாம் தர்றது கிடையாது. சுயாதீனம் என்னங்க? நீங்க வார்த்தையை உங்களை நான் பிரீச் பண்றேன், நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு சுயாதீனத்தை தர்றது. நீ சபைகளே அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போகுது. சபை என்ன பண்ண அடிமைப்படுத்தக்கூடாது விசுவாசிய. புரிதுங்களா உங்களுக்கு? அதே வகையில அந்த சகோதரன் கொண்டு வரதுக்கு என்ன வேலையை அந்த வேலையை செய்யணும். சுயாதீனத்தை மீறும் போது அந்த இடத்துல என்ன பண்றோம்? நம்ம அந்த நபர் மேல கல் எறிய ஆரம்பிக்கிறோம். சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு எதுவாய் அனுசரியாமல், சுயாதீனம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? நான் எனக்கு சுயாதீனத்தை நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி மாம்ச ரீதியா அனுசரியாம, ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் வந்து உரிமை கொடுத்துருக்கான்னு சொல்லி மனைவி வெளியில சுத்திட்டு இருந்தா கரெக்டா?
அதே நேரத்துல நீ வீட்டுல சாவி போட்டு பூட்டு போட்டு வீட்டுல வச்சிருக்கேன், வீட்டுல இருன்னு சொல்றது கரெக்டா? இல்ல. நான் எனக்கு சுயாதீனம் நீ கொடுத்துட்டேன், நான் வெளியில சுத்திட்டு ஈவினிங் நீ எப்போ வர அப்பதான் வெளியே வர அப்படின்னு சொல்றது கரெக்டா? அப்படி இல்ல. அதான் இங்க சொல்லுது, நீ சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், சுயாதீனமா இருக்கிறதுக்கு, விடுதியா இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சுயாதீனத்தை மாம்சத்துக்கு எதுவாய் அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒரு ஊழியம் செய்யுங்கள். சுயாதீனம் இருக்குது. விசுவாசி நான் என்ன வேணா செய்யலாம், நான் கணவன் என்ன வேணா செய்யலாம், மனைவி என்ன வேணா சொல்லலாம், பிள்ளைகள் என்ன வேணா சொல்லலாம். தேவன் சுயாதீனத்துக்கு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்றது இல்ல. அன்பினாமல், ஐயோ நான் இந்த தவறு செஞ்சா சகோதரர் கஷ்டப்படுவாரு, நான் செய்ய மாட்டேன். நான் இப்படி நடந்து கொண்டா என் மனைவி கஷ்டப்படுவாங்களே, நான் அதை செய்ய மாட்டேன். புரியுதுங்களா உங்களுக்கு? கணவன் நான் இந்த மாதிரி தவறு செஞ்சா கணவன் கஷ்டப்படுவாரு, இதை செய்ய மாட்டேன். அப்ப இந்த செயல்முறை எதெல்லாம் இருக்குன்னா ஒருவர் மீது இருக்கிற அன்பினால இருக்கணும். அந்த சகோதர சிநேகத்தினால வரும். தேவனால் அன்பு கூறுறது தேவனுக்கு நமக்கு இருக்கிறது. கணவனுக்கு மனைவிக்கும் இல்ல பூமியில இருக்கிற உறவுகளுக்கு எல்லாமே இருக்கிற அன்பு சகோதர சிநேகமா இருக்கும். இன்னும் டீப்பா சொல்ற சகோதர சகோதரி, பிள்ளைகள் இடத்துலயும் மனைவி இடத்துலயும் கூட அந்த சகோதர சிநேகம் வேணும். சகோதர சிநேகம்ன்றது கணவன் மனைவி உறவு, தாய் தகப்பன் உறவு, இதை காட்டில மேலானது. சகோதர சிநேகம்ன்றது ஆத்ம ரட்சிப்புக்கு வழிவகுக்கிற செய்தி. தாய் தகப்பன் உறவு ஆத்ம ரட்சிப்பா பிரதர்? கணவன் மனைவி உறவு ஆத்ம ரட்சிப்பா? கரெக்டுங்களா? நான் என்ன சொல்றேன், சகோதர சிநேகம்ன்றது ஆத்ம ரட்சிப்பு சம்பந்தப்பட்டது இல்லைங்களா? அப்ப அதை தாண்டி என் மனைவியை நான் சகோதரியா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவுக்குள்ள சகோதரியா பார்க்கணும். அப்ப தவறு செய்யும்போது, இந்த தவறு செய்யும்போது தேவன் அதை பாக்குறாருன்ற என்ன வேணும்? என்னுடைய பிள்ளையை, என்னுடைய மகளை எப்படி பார்க்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள நீயும் பிள்ளை, நான் தேவனுக்கு பிள்ளை. இந்த தவறு செய்யும் போது நீ ரட்சிப்பை இழந்துருவ, அந்த உறவுல பார்க்கணும். அது என்னங்க, பூமிக்குற உறவு முறைகளை தாண்டி பெரிய உறவு முறை அது. பாருங்க அது கீழே, கிறிஸ்து நமக்காக, பாருங்க அது கீழே, நீங்கள் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்ற ஒரே வார்த்தையிலே நியாய பிரமாணம் நிறைவேறும். நான் இந்த ரெண்டு இல்ல, இப்ப ஒன்னா மாத்திட்டார். அது ஒரே வார்த்தையில உன்னிடத்துல அன்பு கூறுவதை பிற இடத்துல அன்பு கூறுவாய். இது எப்படி? இதுக்குள்ள பின்னாடி ரகசியம் இருக்கு இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வரும்போது ஏழை எளியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் சொன்னாங்க. எப்படி அது? வெலை சிங்காசன் நியாய தீர்ப்பு வரும்போது ஒரு கூட்டம் உதவி செய்கிறதுனால வர ஒரு கூட்டமா இருந்துச்சு. அவங்க மனவாட்டி கிடையாது, கொஞ்சம் மனவாட்டி கிடையாது. அவங்க யூதர்களுக்கும் மனவாட்டிக்கும் நன்மை செய்கிறதுனால வந்த ஒரு ரட்சிப்பை பெற்ற கூட்டம். அவங்க மனவாட்டி ஸ்தானத்துக்கு வர முடியாது, புரிஞ்சுவாங்க. அப்ப அவங்க கிட்ட இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வெள்ளாடு செம்மறியாடிகளை குறிச்சு ஓமையில சொல்றாரு. எதுல இருக்கு? மத்த 25 அதிகாரத்துல இருக்கு. அப்ப வெள்ளையாடு செம்மறியாடிகளை பிரிக்கிறது போல பிரிச்சு செம்மறியாடிகளை பார்த்து, இல்லைங்களா, என் பிரியமானவர்களே பிதாவினால் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது, அவன் இப்ப நான் பசியா இருந்தேன், நான் தாகமா இருந்தேன், நான் சிறையில இருந்தேன், நான் என்னை தேற்றினீர்கள் தாங்கினீர்கள்ன்ற, இல்லைங்களா? புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்போ இப்படி வார்த்தை சொல்லும் போது, நீ ஆண்டவரே நீ எப்பொழுது பசியா இருந்தீர், நீ எப்பொழுது சிறையா இருந்தீர், எப்பொழுது தாகமா இருந்தீர், நான் எப்பொழுது நன்மை செய்தோன்னு சொல்றேன். அப்ப அவங்க செய்த நன்மையை குறிச்சு அவங்களுக்கு தெரியல. ஆனா ரட்சிப்பு அவங்க இயேசு கிறிஸ்துவ அறியறதுனால, இந்த மணி நேரம் செய்தி அறியறதுனால வரல. அவங்க மனவாட்டி ஆக முடியாது, கரெக்ட், எஸ் கரெக்ட். ஆனாலும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்றாங்க. அதனால நான் அப்படி போறேன்னு நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அளவை வச்சுதான் நியாய தீர்ப்பு இருக்கும். உங்களுக்கு அவங்களுக்கு இல்லாத, அவங்க வேற வழியில வர்றவங்க, மெரிட்ல வர ஆட்கள், புரிஞ்சுங்க. இதுல ஒரு ரகசியத்தை சொல்றேன். இப்ப இங்க எந்த கூட்டத்தை பத்தி பேசுறாரு? வெள்ளாடு செம்மறியாடு. வெள்ளாடுகள் என்ன பண்ணாங்க? அவங்க நன்மை பெற்றுக்கொள்ளாம பிரிஞ்சு நியாய தீர்ப்பு போனாங்க. செம்மறியாடுகள் என்ன பண்ணாங்க? ஏழை எளியவர்கள் எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள் அப்படின்ற அந்த கூட்டத்துல வந்தவங்க தான் இந்த செம்மறியாடிகள். ஆனா இந்த இடத்துல மூணாவது கூட்டம் இருக்கு. ரெண்டு கூட்டம் தானே இருக்கு. வெள்ளாடுகளும் செம்மறியாடுகளை போல ஒரு கூட்டம் இருக்கா? ஒண்ணு அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, ரெண்டுமே வெள்ளாடுக்குதான்ற, அந்த ரெண்டு ஆடுகளுமே வெள்ளாடு செம்மறியாடுகளை பிரிக்கிறது போல வசனம் இருக்கு. ரெண்டும் என்னங்க, ஏன்னா சத்தத்துக்கு செவி கொடுத்து வந்தது கிடையாது எதுவுமே. செம்மறியாடு என்ன பண்ணுங்க? சத்தத்துக்கு செவி கொடுத்து வரும். இந்த மணி நேரம் சத்தத்துக்கு செவி கொடுத்து, 7ஆம் தூதனோட சத்தத்துக்கு செவி கொடுத்து வந்தது கிடையாது. இது நன்மை செஞ்சு வந்தது. இது புரிஞ்சுங்க நல்லா. இது தீர்க்கதரிசி இந்த ரெண்டு கூட்டம் இல்லாம மூணாவது கூட்டம் ஒண்ணு இருக்குன்றாரு. எந்த கூட்டம் தெரியும்? மூணாவது கூட்டம் எந்த கூட்டம் இல்ல, அந்த இடத்துல பர்டிகுலரா ஏழை எளியவர்கள் எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள் அந்த கூட்டம் இருக்கு பாருங்க. எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஒரு பிச்சைக்காரனுக்கு போய் ஒரு ஏழ்மைக்கு ஹெல்ப் பண்றோம் இல்லையா, அவ எனக்கே செய்தீர்கள் சொல்ல முடியாது. அது இல்ல. அவர் என்ன சொல்றாரு? அவங்க என்ன சொல்றாரு? ஏழை எளியவர்களுக்கு எப்படி செய்ய முடியும்? அவரும் செய்ய முடியும் அப்படின்னா, ஏழை எளிய அந்த ஏதோ ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு மாம்சத்துக்குள்ள வெளிப்பட்டார். நான் சொல்ற ரகசியம் புரிஞ்சுதான் நீங்க ஆமேன்னு சொல்வீங்க.
ஏதோ ஒரு கூட்டம் மாம்சத்தை அவங்களுக்குள்ள மாம்சத்துக்கு வெளிப்பட்டும் போது அவங்களையும் ஹெல்ப் பண்ணும்போது அந்த மாம்சத்துக்குள்ள இருந்து தேவன், ஆமென், அப்ப அவங்களுக்கு செய்த உதவி தேவனுக்கு செய்த உதவி. கரெக்டுங்களா? தேவன் அந்த ஒரு கூட்டம் இவங்க ஹெல்ப் பண்ண அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு காலத்துல என்ன எதுல வெளிப்பட்டு இருக்கிறாரு? மாம்சத்துல வெளிப்பட்டாரு. எந்த காலம்னா லவோதேக்கியா காலத்துல தலைக்கல்லின் காலம் வரும்போது இங்க ஒரு கூட்டத்துல தேவன் மனுஷகுமாரோட ஊழியம் வெளிப்படுது. இங்க ஒரு கூட்டத்துக்குள்ள மாம்சத்துல தேவன் திரும்ப மீண்டும் வெளிப்படுதா வாக்குறுத்தி இருக்கிறார். இந்த கூட்டத்துக்கு அந்த கூட்டம் ஹெல்ப் பண்ணுது. புரியுதா உங்களுக்கு? மூணாவது கூட்டம் அது சென்ட்ரல் இருக்கிற மூணாவது கூட்டம். ஏழை எளியவர்களுக்கு எதை செய்தீர்களோ எனக்கு அந்த ஏழை எளிய கூட்டம் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்ற கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன்? மாம்சத்துல வெளிப்பட்டேன். நீங்க என்ன பண்ணீங்க? ஹெல்ப் பண்ணீங்க. அதெல்லாம் ரட்சிப்பு வந்தீங்க. அப்ப மனவாட்டிக்கு ஹெல்ப் பண்றது மூலம், யூதர்களுக்கு ஹெல்ப் பண்றது மூலம் ரட்சிப்பு வந்தவங்க. அப்போ இவங்க வந்தாங்க இல்லைங்களா? இவங்க எதனால வந்தாங்கன்னா வெறும் சகோதர சிநேக செய்தியை மட்டும் வச்சு வந்தவங்க. புரியுதா உங்களுக்கு? ரகசியம் புரியுதா? அவங்க தலைக்கல்ல வரல, தலைக்கல் அங்க மாம்சத்துல வெளிப்பட்டு இருக்கு, அதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க இவங்க. ஆமென். பாருங்க, அதுக்கு நீங்கள் ஒருவர் கடிந்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள், அப்படியே ஒருவரில் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். கடிந்து பட்சித்து ஸ்பிரிச்சுவலா யோசிக்கணும். ஒரு சகோதரன் சுயாதீனமா இருக்கிறார், அவர் செய்யற காரியங்கள், அந்த சுயாதீனம் வந்து என்ன பண்ணக்கூடாது? உங்க சுயாதீனம் என்ன பிரேக் பண்ணக்கூடாது. ஒரு மத்த சகோதரனா இடர்களுக்கு எதுவா நடத்தக்கூடாது. நீங்க என்ன பண்ணுங்க? உண்மையா என் சுயாதீனம் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீறக்கூடாது. ஆமென். அப்ப ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளணும். புரிஞ்சுங்க? கடைசியா நான் வாசிக்கிறேன். தேவனிடத்தில் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாய் காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தது நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளும். கிறிஸ்து எப்படி ஒப்பு கொடுத்தாரோ அப்படி அன்புல, அப்படின்னா கிறிஸ்து மத்தவங்களுக்காக கொடுத்தாரு, நம்ம அன்பு மத்தவங்களுக்காக கொடுக்கறதா இருக்கணும். ரியலாவே நம்மளே கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த அன்பை காட்டுறாரு. அடுத்தது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். ஆமென். தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவான். தேவனிடத்தில் அன்பு கூறாதவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனை அவரால் பெற்றிருக்கிறோம். அப்படின்னா சகோதர சிநேகத்தையும் தேவ அன்பையும் ஒண்ணு சேர்க்கிறார். இங்க எங்க ஒண்ணு சேர்க்குது? தீர்க்கதரிசி தலைகள் பிக்சர் வரையும் போது மத்த எல்லா பிரெக்ஸும் வந்து ஒண்ணு மேல ஒண்ணு உட்காந்துச்சான். விசுவாசம் அது எது மேல உட்காந்துச்சு? விசுவாசம் வல்லமை மேல உட்காந்துச்சு. வல்லமை ஞானத்து மேல, ஞானம் தன்னடக்கத்து மேல, தன்னடக்கம் பொறுமை, தேவபக்தி, தேவ சகோதர சிநேகம் வந்து சகோதர சிநேகமும் அன்புக்கும் மட்டும் வேற ஒரு ஃபிட்டிங் இருந்துச்சு. திருக்கதரிசி சொல்றாரு சகோதர சிநேகத்து மேல அந்த இடத்துல ஒரு பிளாஞ்ச் இருந்துச்சுன்றார் திருக்கதரிசி. என்ன இருந்துச்சு? பிளாஞ்ச் என்னங்க? என்ன வருது? இடைவெளி. அதாவது இடைவெளினா கரெக்டா அன்பு உட்கார்ற மாதிரியே ஒரு செட்டப். அன்புலயும் ஒரு குவியான ஒரு அமைப்பு. குவினா ஒரு பாட்டில், இப்படி பாட்டில் உட்காரன்னு சொன்னா இந்த செட்டப் உட்காருதுன்னா இதுதான் வந்து அந்த பிளாஞ்ச். இந்த இடத்துல இதுதான் பிளாஞ்ச். இந்த இடத்துல உட்காரத்துக்கு இது இப்படி இருக்கும். பிளாஞ்ச் இப்படி இருக்கும். இது தலைகீழா இப்படி வந்து உட்கார்றதுக்கு ஏதுவான அமைப்பு எதுல இருக்கணும்? இந்த சகோதர சிநேகத்துல இருக்கணும். இந்த அன்பு தான் கரெக்டா உட்காந்து இப்படி உட்காரும் தலைகளை. இது இந்த பாட்டை தலைகளை புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றது. இதான் பிளாஞ்ச். மத்த எந்த உறவுக்கு அது இல்ல, இதுக்கு மட்டும் தான் இருக்குன்றார். இந்த சகோதர சிநேகம் கரெக்டா தேவன் வந்து உட்கார்றதுக்கான அந்த பிளாஞ்ச் மாதிரி இருக்கான். நவராம ஃபிட்டா தேவன் வந்து உட்காந்துருவாங்க அந்த இடத்துல. புரியுதா உங்களுக்கு? நான் செய்தி வாசிக்கல, டைம் ஆகி போச்சு, நம்ம நேர்மையில பாருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்க. அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரிங்கள். உபசரிப்பு, முறுமுறுப்பு இல்லாம செய்யுங்க. அவனவன் தன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பல பல கிருபையில ஈவுகளை பகிர்ந்து கொடுத்தால் நல்ல உக்கிரக்காரனை போல ஒருவருக்கு ஒரு உதவி செய்யுங்கள். அப்படின்னா உங்களுக்கு ஒரு வரம் இருக்கு, உங்களுக்கு ஒண்ணு இருக்கு, அது மாதிரி புறமப்பட வேண்டிய அவசியம். கிறிஸ்துவன் ஒரே ஆவிதான், அவனு பலனுக்கு தக்கதாக பலனை பிரிச்சு கொடுக்குறாரு. அதை பலனை புறமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எனக்கு ஏதாவது பயன்படுமா? கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஏதாவது பயன்படுமா? அதுக்கு யூஸ் பண்ணு. ஆமென். பாருங்க, மாம்சம் பூசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதுக்கு ஏதுவாகுது, தவறுகிறதுக்காவது பலவீனப்படுகிறதுக்காவது எதுவா இருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பது நன்மையா இருக்கும். உண்மையா இடர்களுக்கு எதுவா அது இருக்குன்னு சொன்னா செய்யாத. அதே நேரத்துல கிரிட்டிசிசம் பண்ற ஆவியை குறிச்சு கவலைப்படாது. கிரிட்டிக்ஸ் என்னங்க?
கிரிட்டிசிசம். கிரிட்டிசிசம் சொன்னா அவமானப்படுத்துறது கிடையாது. கிரிட்டிசிசம் மீன்ஸ் எப்படி சொல்றதுன்னா விமர்சனம், பொய்யான விமர்சனம் செய்யறது. உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது பாதிப்பா? ஒரு மனுஷன், ஒரு சகோதரன் வந்து ஒரு வேலை செய்யறான், கறி சாப்பிடறதுல எந்த பாதிப்பு இல்லை. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்க விசுவாசம் அதனால உடையில அப்படின்னு சொல்லி இருந்து விமர்சனம் பண்றீங்கன்னு சொன்னா அது உண்மையான விமர்சனம் கிடையாது. ஒரு புதுசா ரட்சிப்புக்கு வந்திருக்கிற சகோதரர் அதை குறிச்சு அவர் செய்யறாரு நானும் செய்யலாம் அப்படின்னும் போது அதுதான் இடரல். நமக்கு எல்லாம் தெரிஞ்சு இப்படிலாம் செய்யறாரு அப்படின்னு சொல்றது இடரல் கிடையாது. அது என்னவா இருக்குது? கிரிட்டிசிசமா இருக்குது. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. அதே நேரத்துல ஒரு புது சகோதரர் வராரு, என்ன பார்த்து புரிஞ்சுக்காம அந்த வேலையை செய்யறாரு அப்படின்னும் போது அது தவறா யூஸ் பண்றாரு போது அந்த வேலையை செய்யாத. அந்த சகோதர நிமித்தம் அதை விட்டுரு. புரிதுங்களா உங்களுக்கு? பாருங்க, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். முன்னாடியே சொன்னதுதான். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் சொன்னா மாம்ச ரீதியான ஒரு சில விஷயங்கள், ஒரு மாம்ச ரீதியான கோபதாபத்தோட கூட ஏதோ மாம்ச ரீதியான விழுகையில் ஒரு சகோதரன் இருந்தா அதுக்காக வேண்டுதல் செய்யுங்க. அதுக்கு ரட்சிப்பு உண்டு, அது மாற்றம் கிடையாது. ஆனால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய சொல்லேன். மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவம்ன்றது என்ன? இந்த மணி நேர செய்தியை துண்டா ரிஜெக்ட் பண்றது. அவர் மாம்சத்துல லவதைக்க செய்தி இல்ல இந்த செய்தி, இன்னைக்கு தலைக்கலின் செய்தி, இந்த மாதிரி செய்தியை யார் ரிஜெக்ட் பண்றாங்களோ அவங்க மரணத்துக்கு ஏதுவான பாவத்துல இருக்கிறாங்க. இல்ல இந்த மன்னர் செய்தியில இருந்து ஒரு சில மாம்சரீதியான விழுகைகள் இருந்தாலுமே கூட அது மரணத்துக்கு உள்ளத பாவம் அல்ல. அந்த சகோதரனை நம்ம அரவணைச்சு தான் என்ன பண்ணி ஆகணும், எடுத்து போகணும். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? பாருங்க, உங்களுக்கு வெட்டம் உண்டபடி இது செய்கிறேன். சகோதரனுக்கும் சகோதரனுக்கு உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க வேகி உங்களுக்கு ஒருவரும் இல்லையா? சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாக அப்படி செய்கிறான். நீங்க விசுவாசத்துல இருக்கிறீங்க, விசுவாசமே இல்லாத வேறொரு விசுவாசத்துல இருக்கிறவங்க கிட்ட போய் வாக்குகளை கொண்டு போய் அந்த இடத்துல பேசி பிரதர் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு சொல்லி பிரச்சனை பண்ணி அவங்க கூட சேர்ந்து இன்னைக்கு நம்ம செய்திகள் அதான் நடக்குதுன்னு சொன்னா எதிரிக்கு எதிரி எதிரிக்கு எதிரி எதிரிக்கு எதிரி நண்பன். அவன் எந்த விசுவாசத்துல இருக்கிறான்றது கவலை கிடையாது. நான் உன்னை என்ன பண்ண போறேன் பாருன்னு சொல்லி எதிரி கூட போய் சேர்ந்து, இதெல்லாம் பேட் ஸ்பிரிட். புரியுதுங்களா உங்களுக்கு? இல்லையா? சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாக அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவருக்கு ஒரு வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமா இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்வதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? தான் கடைசியா நான் நிறைய விஷயம் காட்டணும்னு நினைச்சேன், சின்ன சின்ன வசனங்களை மட்டும் காட்டியிருக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க சகோதர சிநேகத்தை குறிச்சு. இந்த பொய்யான சகோதர சிநேகன்றது இன்னொரு நாள் பார்க்கலாம். அது என்னன்னு சொன்னா அது WCC கொண்டு போகுது, நம்ம சகோதரர்களை வஞ்சிக்குது. எந்த தப்பு செஞ்சாலும் அதை அம்மா என்ன பண்ணுது, சகோதரன் சொல்லி ஓகேன்னு சொல்லி எடுத்துட்டு போற ஆவி அது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அது வேற. அதை WCC கொண்டு போய் மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளும்படி செஞ்சிருக்கு. ஆனா இந்த சகோதரன் செய்ய அப்படி கிடையாது. வார்த்தைக்கு ஏற்ற விதத்துல இருக்கும், சுயாதீனத்தை கொடுக்கும். சுயாதீனத்தை தப்பா பயன்படுத்த வைக்காது. நான் உங்களுக்கு சுயாதீனத்தை கொடுக்குறேன், அதை தப்பா உங்களுக்கு உண்மையான சகோதர சிநேகம்னா அதை தப்பா என்ன பண்ண மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க. அதே நேரத்துல உங்களுக்கு பிரியமான காரியத்தை நான் செய்வேன் வார்த்தைக்கேற்ற விதத்துல. அதே நேரத்துல மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் இருக்கும் பட்சத்துல என்ன பண்ணுவோம், வேண்டு செய்தல் கொண்டு வருவோம். மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்யறதுக்கு போகும்போது கூட நம்ம எச்சரிப்பை கொடுப்போம். பூமியில பிரதர் நம்மளுடைய கேரக்டர் மாறவே கூடாது பிரதர். இந்த பூமியில நம்ம கொண்டு போற ஒரே விஷயம் கேரக்டர் மட்டும் தான். இந்த பூமியில பரலோகத்தை கொண்டு போற கேரக்டர் எதுங்க? கொண்டு போற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? எதுவும் கொண்டு போக மாட்டோம். இதே கேரக்டரோட கூட அந்த பாடியில வாழ்வோம். கிறிஸ்து இன்னைக்கு கேரக்டர் பில்ட் பண்றதா வந்தார். இந்த 7 கேரக்டர்ஸ் பில்ட் பண்றதா வந்தார். அப்படி இல்லாதவங்க என்ன பண்ண முடியாது. சகோதர சிநேகத்தோட கூட அந்த கப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பேர் என்னங்க, பிளாஞ்சோட எதுவும் உட்காராது. கிறிஸ்து தலையா முத்தரிக்க மாட்டார். ஆமென். அப்போ எந்த சூழ்நிலையும் சொல்லி நம்ம கேரக்டர் இழக்க கூடாதுங்க. மிகப்பெரிய சொத்து இந்த உலகத்துல. நான் சொல்றது சரிங்க, எங்க வீட்டுல என்னோட பையன் நான் எப்பவுமே சொல்லுவேன், கேரக்டர் பில்ட் பண்ணு. நீ சொத்து இருக்கு, பணம் இருக்கு, அறிவு இருக்கு, நாலேஜ் இருக்கு, எது வேணா இறந்துடலாம். நீ கேரக்டர் இருந்தா எல்லாமே லாஸ் ஆயிடுது. ஏன் உலகத்துல சொல்லுவாங்க, ஒரு பிரீச்சர் சொல்ற என்ன சொல்றான்னு சொன்னா, இஃப் மணி லாஸ், அதாவது வெல்த் லாஸ் என்னங்க, நத்திங் லாஸ். அதே போல ஹெல்த் லாஸ், ஆஃப் லாஸ், கொஞ்சம் லாஸ் ஆயிடும், பாடி லாஸ். அதே போல கேரக்டர் லாஸ், டோட்டல் லாஸ். ஒரு மனுஷன் கேரக்டர் போச்சுன்னு வச்சுக்கோங்க பிரதர், எதுவுமே ஈடு கொடுக்க முடியாது. பணம் போச்சுன்னா கூட பரவாயில்ல. அதே போல உடல் ஊனமாச்சுன்னு சொன்னா அவன் பாதி லாஸ் ஆயிடுவான், அவன் எதுவும் பண்ண முடியாது. ஆனா அவன் கேரக்டர் லாஸ் ஆச்சு. ஒரு சின்ன நல்லா வெல்த்தியா இருக்கிறேன், பணத்துல நல்லா இருக்கிறேன், பாடியில திறத்துல நல்லா இருக்கிறேன், ஆனா எனக்கு சின்ன கேரக்டர் மோசமா இருக்குன்னு சொன்னா அந்த மனுஷன் எதுக்குமே உபயோகம் இல்லாத குப்பை அது. அதனால பிள்ளைகளை கேரக்டர்ல பில்ட் பண்ணுங்க. சின்ன வயசுல கேரக்டர் பில்ட் பண்ணுங்க. நம்ம பில்ட் பண்ண முடியாது, கிறிஸ்துவுக்குள்ள வளர முடியும் செய்யுங்க.
அந்த மனுஷன், நான் தான் சொன்னேனே, அந்த மனுஷன் அவனோட வார்த்தைகள் அவன் தரத்தை காட்டும், அவன் செயல் அவன் யார் என்பதை காட்டும். புரியுதுங்களா? நம்ம நேசித்து கொண்டே இருப்போம், செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே இருப்போம். கர்த்தர் ஆசீர்வதித்து தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். ஜெபித்து நான் கொஞ்ச நேரம் நம்ம உட்காரலாம். ஜெபித்து கண்களை மூடலாம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்த நாளை காண செய்தீர், கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த நாள சகோதர சிநேகத்தை குறித்து அநேக காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். கர்த்தாவே, நீர் விசேஷமாய் இந்த நாள்ல அதை வெளிப்படுத்தும் தயவுகளுக்காக நன்றி. எங்களுக்குள்ள இருக்கிற அநேக இந்த காரியங்கள் இருக்கிறது ராஜா. அநேக நேரங்களில் சுயாதீனத்தை கர்த்தாவே நாங்கள் இழக்கிறோம். சுயாதீனத்தை சகோதர மத்தியில கொடுக்கறது இல்லை. நாங்கள் எங்களுடைய திட்டங்களை உங்களுடைய வார்த்தைகளை வைத்து நாங்கள் பார்க்கிறோம். அதனால எங்கள் சகோதர சிநேகத்தை இழந்து போகிறோம். அந்த சகோதர சிநேகத்தின் கனியாகிய அந்த கனியாகிய சகோதர சிநேகத்தை கர்த்தாவே அநேக நேரங்கள்ல நாங்கள் உடைத்து போடுறோம். அதனால உங்களுடைய வார்த்தை வெளிப்படுறது தவறுகிறது ஐயா. எங்களுக்கு விரோதமாய் கர்த்தாவே, சகோதரர்களுக்கு விரோதமாய் செய்த குற்றங்களை, குறைகளை, மீறுதலை மன்னிங்க ஐயா. உம்மிடத்துல கேட்கறது மட்டும் இல்லாம அந்த சகோதர இடத்துல நாங்கள் ஒப்புறதாக எதுவான தன்மைகளை கூட்டி கொடுங்க ஐயா. உண்மையாகவே நாங்கள் வார்த்தையின்படியான நேசத்தை நேசிக்க கிருபையை கூட்டி கொடுங்க. எங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாக கிருபையை தாருங்க ராஜா. அப்பா, உண்மை காட்டி கொடுத்த யூதாசைய சகோதரனே, சிநேகிதனே என்று சொன்னீர் ஐயா. அந்த வகையான ஒரு சகோதர சிநேகத்தை எங்களுக்கு தாருங்க. மாம்ச ரீதியான தேவைகளுக்காக, உலகத்தின் காரியக்காகவோ, ஏதோ இந்த செய்தியை கேட்டுவிட்டோம் அப்படின்ற காரியத்துக்காகவோ அல்ல ஐயா. உண்மையாகவே கிறிஸ்துவாகிய தலைக்கள் எங்களுக்குள்ள வந்து அமரத்தக்கதாய் கர்த்தாவே, எங்களுக்குள்ளாய் அந்த பிளாஞ்ச் உருவாகட்டும். அந்த பக்குவமான தலைக்களுக்கு ஏற்ற விதத்துல நாங்கள் கர்த்தாவே மோல்ட் ஆகட்டும் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. சரியான வகையான சகோதர சிநேகத்தை குடும்பத்திலையும் கர்த்தாவே, சபைகள்லையும், வேலை செய்கிற இடத்துலையும் கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய எல்லா விதமான கணவன் மனைவி உறவுகள்லையும் எல்லா இடத்துலையும் நாங்கள் அதை மேற்கொண்டு செல்ல கிருபை தாருங்க. அதுவே தலைக்கல்லை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இதனால் தலைக்கல் செய்தி வந்திருக்கிறது. ஆனாலும் நாங்கள் எங்கள் தனிப்பட்ட விதத்துல ஆத்மாவில தலைக்கல்லை பெற்றுக்கொண்டு கிறிஸ்து எங்களுக்கு வெளிப்பட கிருபை கூட்டி கொடுங்க. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். அப்படியே உட்காரலாம்.